கேக்குதா ப்ரோ? ஸ்ரீ ப்ரோ. கேக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் ப்ரோ. ஸ்க்ரீன் தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. தெரியுது தெரியுதா? ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நம்ம நோட்ஸ் அப்ளிகேஷன் யூஐ நம்ம பண்ணலான்னு பார்த்துருந்தோம்ல ப்ரோ. ஸோ ஓகே ப்ரோ. யூஐ வரையும் பண்ணி சொல்லுங்க ப்ரோ. ரெக்கார்டிங்ஸ்ல ஒன்றும் நான் பார்த்து முடிக்கல ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நீங்க வந்தது தான், நீங்களும் வித்யவர்ஷினி வந்தீங்களா, அதுதான் லாஸ்ட் கிளாஸ். அதுக்கடுத்து வரல நடக்கலையா ப்ரோ? அதுக்கு ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ, அதுக்கப்புறம் வந்துட்டு நடக்கல ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே சரி ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். என் ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ப்ரோ, அதான் நம்ம அன்னைக்கு பண்ணதோட பெண்டிங் இருக்கு. ஸோ இப்போ ஷேர் பண்ற பாருங்க. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. இதுதான் நம்ம பண்ண போறோம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு க்ளோன் பண்ணிக்கலாம், இதே மாதிரி சேம் வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அன்னைக்கு நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இருங்க, நான் அப்ளிகேஷனை ரன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கரண்ட் டைரக்டரியில் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறேன். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் மொபைல் கனெக்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸோ அதனால கனெக்ஷனில் தான் இருக்குது இந்த டிவைஸு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டிபிங் கொடுக்குறேன். ஸோ டீபக் அவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் மொபைல்ல இருந்தும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ஒன்ஸ் வந்துட்டு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கப்போ நான் மொபைல் ஸ்க்ரீனும் ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. ஸோ நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இந்த கன்சோல். ஓகே. ஸோ அதான் ப்ரோ, நம்ம அன்னைக்கு நம்ம ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு இந்த மெயின் டாட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரீன்ஸ் என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்க்ரீன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃபோல்டரில் ஆட் நோட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன், எதுக்கு நான் நோட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு நோட்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரீன் இதுதான் வந்துட்டு ஆட் ஸ்க்ரீன். சாரி, இந்த ஸ்க்ரீன். அதாவது இந்த ஸ்க்ரீனும் சேம் தான். இது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்துட்டு டேட் டைம் வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ இதுவுமே நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு லைக் இது வந்துட்டு ஆட் ஸ்க்ரீனு டிஸ்ப்ளே பண்ணுறது, எல்லா நோட்ஸையும் டிஸ்ப்ளே பண்ணுறது டிஸ்ப்ளே ஸ்க்ரீன். ஸோ அதுதான் நான் வந்து இங்கே வச்சிருக்கேன். ஆட் நோட்ஸு டிஸ்ப்ளே நோட்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப் ரெண்டர் ஆயிட்டோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே நோட் தான் வந்துட்டு விசிபிள் ஆகும், அதாவது இந்த ஸ்க்ரீன் தான் விசிபிள் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இங்கே வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் மாதிரி ஒன்று டவுன்லோட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ தென் வந்துட்டு ஒரு ஐகான் பட்டன், ஒரு சர்ச் ஐகான் பட்டன் மாதிரி நம்ம வச்சிருந்தோம் இல்லைங்களா? ஸோ இங்கே மேலே டாப்பில் வந்துட்டு நம்ம 2 இது வச்சிருந்தோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். மிச்சபடி இந்த ஆட் நோட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம இன்னும் நம்ம வந்துட்டு ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு டிஸ்ப்ளே நோட்ஸ் இருக்குல்ல, ஓகே அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் ஆயிடுச்சு. நான் மொபைல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ப்ரோ, இது மொபைல் ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது ப்ரோ. ஓகே ஓகே. ப்ரோ, நீங்க மோஸ்டா என்னோட லேப்டாப் ஸ்க்ரீன் பாருங்க. நான் எப்போ அவுட்புட் பாருங்கன்னு சொல்றேனோ அப்போ மட்டும் மொபைல் ஸ்க்ரீன் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது எந்த நேரத்தில் எது பார்க்கறதுன்னு நமக்கு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படியே.
ஸோ கூகுள் மீட் அப்டேட் விட்டுருக்கான் போல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிக்சரிங் மோட் மாதிரி வருது. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு என்னோட ஃபோன் ஸ்க்ரீன்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மேலே வந்துட்டு டாப்ல வந்துட்டு ரெண்டு விட்ஜெட் நம்ம கால் பண்ணியிருப்போம். ஒன்று வந்துட்டு இமேஜ், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு ஐகான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரு பேடிங் கொடுக்குறேன். சேர்த்தாப்புல இந்த ரோக்கு வந்துட்டு ஒரு பேடிங் கொடுத்துக்கிறேன். இல்லை மொத்தமாக நம்ம காலம்கே நம்ம கொடுத்துடலாமே. மொத்த காலம்க்கும் நான் வந்துட்டு பேடிங் கொடுக்க போகிறேன். ஓகே. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் தான் வந்துட்டு கொடுக்க போகிறேன். அதாவது லெஃப்ட் ரைட்ல மட்டும் தான் கொடுக்க போறேன். ஸோ சிமெட்ரிக் யூஸ் பண்றேன் ஹரிசாண்டல். ஸோ டிவைஸ் வித்தோட சைஸ்ல எனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வேணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஒரு 0.5%. பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகே ஃபைன். ஓகே ப்ரோ, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு நீங்கள் அவுட்புட்டை வந்துட்டு ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். இது வந்துட்டு மாறி மாறி பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ நான் எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே. ஸோ இந்த கிளாஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும் ஸ்க்ரீனில். ஸோ வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இங்கே மேலே வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது வந்துட்டு இந்த ரிமைண்டர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்துட்டு தென் நம்ம வந்துட்டு நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதாவது இங்கே ஆட் பண்ணுற டேட்டா இங்கே வந்துட்டு ரெப்ளிகேட்டே ஆகாது. அது நம்ம ஒன்ஸ் நம்ம எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஃபயர் பேஸ் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபயர் பேஸ் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த நார்மல் இந்த யூசர் இன்டர்ஃபேஸை வந்துட்டு இந்த பேக் எண்டோட கனெக்ட் பண்ணிட்டு எப்படி வந்துட்டு க்ரௌட் ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். லைக் வந்துட்டு நம்மளால ஆட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்துட்டு டெலிட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரீட் பண்ண முடியும். ஸோ அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஓகே அப்புறம் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம ரெப்ளிகா பண்ணணும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் டாப்ல பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பாட்டம்ல இருந்து நம்ம எல்லாமே நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா, பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆட் ஸ்க்ரீன் நான் பண்ணிடுறேன். ஆட் ஸ்க்ரீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே நான் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் ஸ்க்ரீன் நம்ம பார்த்துடலாம். ஆட் ஸ்க்ரீன்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டாப் இருக்கு. ஸோ ஆட் ஸ்க்ரீன் எனக்கு எப்போ எனக்கு வரணும் அப்படின்னா, இந்த பிளஸ் ஐக்கான் இருக்குல்ல, இந்த பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த ஆட் ஸ்க்ரீன் வரணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஸோ இந்த பிளஸ் ஐக்கான் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ பிளஸ் ஐக்கான் வந்துட்டு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ல பண்ண போறேன். ஓகே. ஸோ லாஸ்ட் டைமே நம்ம டெமோக்கு நம்ம பண்ணதான் இது இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதை வந்துட்டு சைல்டு எதுவுமே கொடுக்காதனால நீங்க என்னோட மொபைல் ஸ்க்ரீன்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே வெறும் அந்த வேல்யூ வந்துட்டு நல்லா இருக்கும். லைக் வந்துட்டு இருக்கும், விசிபிள் ஆகும். ஆனா வந்துட்டு குட்டியா இங்க பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல உள்ளக்கு எதுவுமே இருக்காது. ஸோ சைல்டு எதுவுமே கொடுக்காதனால இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சைல்டு வந்துட்டு கொடுக்குறேன். சைல்டு என்னன்னா ஐகான் தான் சைல்டு கொடுக்க போறேன். ஐகான்ஸ் டாட் ஆட். இது பாத்தீங்கன்னா நார்மலா மெட்டீரியல் 3ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ல இருந்து எல்லாமே. ஸோ இந்த யூஸ் மெட்டீரியல் 3 வந்துட்டு ட்ரூல இருக்கு. அதனாலதான் இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனோட ஸ்டைல்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இப்போ இதுவே நான் இதை ஃபால்ஸ் மாத்துறேன். ஃபால்ஸ் மாத்தினதுக்கு அப்புறம் பாருங்களேன், மொத்த இதுவும் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிடும். பாத்தீங்களா? இப்போ வந்துட்டு மொபைல் ஸ்கிரீன் பாருங்க ப்ரோ. ஃபால்ஸ் நான் மாத்துறேன். ஃபால்ஸ் மாத்திட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல இருந்தது எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும். அந்த ஸ்கிரீனோட அந்த லே அவுட் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா ப்ரோ? ஸோ யூஸ் மெட்டீரியல் 3 யூஸ் பண்றதுனால நம்ம ஃப்ளட்டரோட அந்த லேட்டஸ்ட் அந்த தீம், அந்த அனிமேஷன் எல்லாமே நம்ம ஃபீல் பண்ண முடியும். ப்ரோ இப்போ இது திரும்பி ட்ரூ கொடுத்தா மாறும்ல ப்ரோ? மாறும் ப்ரோ. இப்போ நான் பாருங்க ட்ரூ கொடுக்குறேன். ட்ரூ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாறிடும். பாத்தீங்களா? இது மொபைல் ஸ்கிரீன் பாத்தீங்களா? ட்ரூ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ப்ளூல மாறிடுச்சு. இது நான் இன்னும் நிறைய சேஞ்சஸ் ஆகும் ப்ரோ. இந்த யூஸ் மெட்டீரியல் 3 நான் கொடுத்துருக்கிறதுனால அது என்னென்னலாம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இருங்க, பிக்சரிங் மோட் இருக்கிறது ஆக்சுவலா எமுலேட்டர் மாதிரி தான் இருக்கு. ஓகே நைஸ். ஓகே ஃபைன். இப்போ நீங்க ஸ்கிரீன்லயே பாத்துடலாம் ப்ரோ என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது. பரவாயில்ல, நல்லா இருக்கு இது கூட. ஓகே, இது பண்ணா ஸ்கிரீன் சைஸ் பெருசா மாட்டேங்குது. ஓகே ஃபைன். ஓகே ஓகே ஓகே. பிக்சரிங் மோட தான் இருக்கு, ஒரு ஸ்கிரீனாவே வரல. ஸ்கிரீனா இருந்தா நான் என்ன பண்ணலாம்னு பார்த்தேன்னா, சைட் பை சைட் பேரலா ரன் பண்ணலாம்னு பார்த்தேன். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா இப்போ பாக்குறது, ஸ்கிரீன் பாக்குறது? இப்போ கரெக்டா இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ.
இந்த ஷேக் சிமோ ப்ரெசென்டிங். ஓகே ஃபைன், இப்போ போயிடுச்சு, அந்த டெக்ஸ்டும் போயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு வந்துட்டு ரொம்ப கீழே இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப கீழே வேணாம் எனக்கு. ஸோ நான் சென்டர் ஃப்ளோர் கொடுக்குறேன் அப்படின்னா கொஞ்சம் மேலே வந்துருச்சு, உங்களால் பார்க்க முடியாது. டாக்கோடு கொடுத்தனால என்னாச்சுன்னா ஃபுல்லாக டாக் ஆகிட்டு இருக்கு, அதாவது உள்ளக்க கீழே பாட்டமில் அதாவது லேஅவுட் டச் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ நான் ஜஸ்ட் வந்துட்டு சென்டர் ஃப்ளோட் கொடுத்துட்டேன். ஸோ ஃப்ளோட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு அனிமேஷன் கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ எனக்கு இது சென்டரில் தான் ஃப்ளோட் ஆகணுமா இல்லை ரைட்டில் ஃப்ளோட் ஆகணுமா அப்படின்னு பார்த்தா இங்கே எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம சென்டர்லேயே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ ரைட்டில் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இதை நான் எடுத்து விட்டுருப்போம். எடுத்து விட்டா டிஃபால்ட்டாகவே வந்துட்டு ரைட்டில் தான் ஃப்ளோட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்டில் தான் ஃப்ளோட் ஆகும். ஸோ அதனால நான் இப்போதைக்கு என்னோட இல்லை சென்டரை விட்டு பெட்டராக ரைட் சைடில் இருக்குது. ஸோ அதனால நான் அப்படியே நான் வச்சுக்கிறேன், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ நம்மளோட யூஐக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த இமேஜோட சைஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ 4 வச்சுக்கிறேன், 0.14 வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போ ஓகே. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆட் ஸ்க்ரீன், இந்த ப்ளஸ் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணி முடிச்சோன்னா வந்துட்டு எனக்கு ஆட் ஸ்க்ரீன் போகும். ஓகேங்களா? இப்போ ஆட் அந்த நோட்ஸ் வந்துட்டு எடுத்தாச்சு, நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதுக்கு வந்துட்டு நேவிகேட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணணும்னு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா புஷ் பண்ணணும் ஸ்க்ரீனை. நேவிகேட்டர் டாட் புஷ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேவிகேட்டர் டாட் புஷ், இதில் வந்துட்டு கான்டெக்ட் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மெட்டீரியல் பேஜ் ரவுட் பாஸ் பண்ணணும். மெட்டீரியல் பேஜ் ரவுட் இந்த பில்டர்ல அகைன் கான்டெக்ட் பாஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ரீன் நம்ம வந்துட்டு புஷ் பண்ணணுமோ அந்த ஸ்க்ரீனை வந்துட்டு நம்ம கால் பண்ணணும். ஆக்சுவலாக வந்துட்டு ஓகே, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்க்ரீன் வந்துட்டு புஷ் பண்ணோம் அப்படின்னா ஆட் நோட்ஸ். ஓகே ஓகே, இப்போ ஆட் நோட்ஸ்க்கு வந்துட்டு புஷ் பண்ணுன்னு சொல்லியாச்சு. இப்போ பாருங்க, நான் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு எனக்கு ஆட் நோட்ஸ்க்கு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, நான் இது வந்துட்டு சர்ச்சில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை வந்துட்டு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ல கொடுக்கணும். ஏன்னா சர்ச் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆட் ஸ்கிரீன் போகக்கூடாது. எனக்கு அந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ல அந்த ஆட் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த ஆட் நோட்ஸ் அந்த ஸ்கிரீன் போகும். பாத்தீங்கன்னா போயிருச்சு. இப்போதைக்கு பிளாங்கா ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு. ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு ஆப் பார், நான் வந்துட்டு ஆப் பார் இருக்கு. ஸோ ஆப் பார் நான் கொடுக்குறேன். ஆப் பார் கொடுத்துட்டு இருங்க எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன், நோட்டிஃபிகேஷன் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ வந்துட்டு ஆப் பார் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் இங்கே ஆட் ஸ்க்ரீன் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேலே வந்துட்டு ஓகே இது ஆப் பார்லேயே இல்லை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆப் பார்ல கூட போட்டுக்கலாம், இல்லை ஆப் பார்ல இல்லாமல் கூட நம்ம இந்த லே அவுட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம ஆப் பார்ல இல்லாமே நம்ம பண்ணலாம். லைக் நம்மளோட இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா பாடியில தான் நம்ம கொடுக்க போகிறோம். பாடியில காலம், அதுக்கப்புறம் ரோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே ரோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐக்கானு, அதுக்கப்புறம் இன்னொரு ரோ. அந்த ரோல பார்த்தீங்கன்னா பிண்ட் இருக்கட்டும். ஸோ பிண்டு, அதுக்கப்புறம் தென் வந்துட்டு இந்த பெல் ஐக்கான். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் மோர் சம்திங் இந்த ஒரு ஐக்கான் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஐக்கான் வந்துட்டு எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. மேபி இந்த கலர் சூஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஆக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை கிளிக் பண்றதுக்கு அப்புறம் இந்த கலர் சஜஷன் காட்டுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஓகே, இதை வந்துட்டு பூலியன் மாதிரி ரிட்டர்ன் பண்ணி ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஒரு கலர் சூஸ் பண்ற மாதிரி ஐக்கான் வைக்கலாம். பேலட் அப்படின்ற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கான் வச்சோம் அப்படின்னா அந்த கலரை சூஸ் பண்ற மாதிரி அது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கீழே ஒரு லிஸ்ட் ஆஃப் கலர்ஸ் ஷோ பண்ணும். ஸோ அதுல வந்துட்டு யூசர் வந்துட்டு எந்த கலர் சூஸ் பண்றானோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இங்க ரெப்ளிகேட் ஆகணும் அந்த கலர். ஓகேங்களா? இப்போ
நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் பாடியில காலம்ல ரோல வந்துட்டு ஒன் ஐகான், இன்னொரு ரோல இந்த 3 ஐகான்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா I'm sticky actually sick today, so I won't be able. I'll catch up with the recordings. Okay. ஓகே ஃபைன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, பாடியில காலம்ல வந்துட்டு சில்ட்ரன் வந்துட்டு ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரோ இருக்கும். ஸோ அந்த ரோல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விசிட் வந்துட்டு ஐகான் பட்டனு. ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா பேக் ஐகான். ஓகேங்களா, ஐகான்ஸ் டாட் பேக் ஆரோ. இருங்க, ஐஓஎஸ்னா வேணாம், நம்ம ஆண்ட்ராய்டில் தானே பண்றோம். ஐஓஎஸ்னா ஒன்றும் இல்லை, ஆரோ பேக் ஐஓஎஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா மோர் மீனிங் ஃபுல் டு ஐஓஎஸ் இந்த மாதிரி இருக்கும் ஐகான். ஸோ அதுக்கு தான் சொன்னேன். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு பேக் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ்ன்னு நினைக்கிறேன், ப்ரீவியஸ் சம்திங் ஒன்று இருக்கும். ஆரோ பேக், நார்மல் ஆரோ பேக். ஓகே ஓகே, இது யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு மேலே வந்த ஒரு பேக் ஐக்கான் வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு, அந்த ஸ்டேட்டஸ் பாருக்கு பின்னாடி வந்திருக்கும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரெண்டு விதமாக அவாய்ட் பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணிடலாம், இந்த காலம் இருக்கு இல்லையா, இங்கே நான் சைஸ் பாக்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு கீழே இறக்கிடலாம். இன்னொரு விதமாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேஃப் ஏரியா அப்படின்னு ஒரு விஜெட் இருக்கு. ஓகேங்களா, அதை வந்துட்டு இந்த ஸ்கேஃபோல்ட்ல கால் பண்றேன். இது கால் பண்ண அப்படின்னா இப்போ என்னோட டிவைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்பேஸ் விட்டு இங்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ உங்க டிவைஸ்ல அந்த ஸ்டேட்டஸ் பார் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும்னு தெரியாது. ஸோ டேப்லெட்ல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டிவைஸோட இதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா, சேஃப் ஏரியான்னு ஒரு விஜெட் இருக்கு. அதால வந்துட்டு நம்ம இந்த ஸ்கேஃபோல்டர் ரேப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு இந்த ஸ்டேட்டஸ் பாருக்கான அந்த ஸ்பேஸோ அதை எடுத்துட்டு நம்ம கீழே கொடுத்துரும். இப்போ சேஃப் ஏரியா நான் வந்துட்டு யூஸ் பண்றேன் பாருங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேல வந்துட்டு பிளாக் எடுத்துக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் கீழே இருந்து ப்ரொசீட் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ, சேஃப் ஏரியாவோட ஒர்க்கிங் புரிஞ்சிருச்சா விஜெட்? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு ஐகான் கிடைச்சிச்சு. ஸோ ஆரோ பேக் ஐகான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், அதுக்கு பேரலா அதே ரோல ஒரு லிஸ்ட் ஆஃப் விஜெட்ஸ், அதாவது ரோல் ஆட் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்கோம், பிண்டு, அப்புறம் இந்த பெல் ஐகானு, அப்புறம் கலர் பேலட். ஓகே, ஸோ பார்க்கலாம். இதெல்லாமே ஐகான் பட்டன்லேயே போட்டுடலாம். ஐகான் ஸ்டார்ட் பிண்டு பார்க்கலாம், இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, பின் இருக்கு, இந்த பின் தான் இருக்கா? ஓகே இருங்க, எந்த ஐகான் வந்துட்டு மீனிங்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பின் சூஸ் பண்ணா இந்த 1 2 3 4 பின் வருது. ஓகே, கொஞ்சம் ஓகே ட்ராப் பின் வருது. ஸோ மிச்சபடி வந்துட்டு வாட்ஸ்அப் பின் மாதிரி எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ இது நம்ம வந்துட்டு எக்ஸ்டர்னல் பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஐகானுக்கு ஃபாண்டாசம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது அது வேணா யூஸ் பண்ணி பண்ணலாம். இருங்க, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ப்ரோ, இந்த பேக்கேஜஸ் ஒன்று வந்துட்டு pub.devல போயிட்டு ஃபாண்டாசம் ஐகான் சம்திங் ஒன்று. ஸோ அது யூஸ் பண்றது மூலயமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருங்க, ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஃபாண்டாசம் ஐகான் இருக்கு, ஃபாண்டாசம் ஃப்ளட்டர். ஓகே, ஸோ இது உள்ள போனாலே நமக்கு கிடைச்சிரும். ஃபாண்டாசம் ஃப்ளட்டர். ஓகே, ஆரோ பேக் சர்க்கிள். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த பேக்கேஜ் நான் யூஸ் பண்றேங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த pubspec.yaml போறேன். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி ஓகே இது ஓகே இங்கே தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ பேக்கேஜஸ் ஆட் பண்ற விதம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ டேரக்டா போய் நம்ம அங்கே ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம இங்க pubspec.yaml இருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா pubspec assist அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஸோ இருக்கும் காட்டுறேன். இதோ இந்த pubspec assist. ஸோ இந்த டிபெண்டன்சி இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இந்த pubspec YAML ஒரு டேப் பண்ணிட்டு Ctrl+Shift+P நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அதுவே காட்டும் pubspec assist add or update அப்படி டிபெண்டன்சிஸ் அப்படின்னு நம்ம என்டர் கொடுக்கலாம். என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பேக்கேஜ் இனிமே என்டர் பண்ண சொல்லுவோம். அதுவே கிளவுட் ஃபயர் ஸ்டோரா கெட்டிட்டா அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம கேஸ்ல என்ன பாத்தீங்கன்னா ஃபாண்ட் ஆசன் அப்படின்னு முழுசா கூட என்டர் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சஜஷன் காட்டும். ஸோ இதுல எதுவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் இப்போ சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக் ஆட் ஆயிடுச்சு வித் லேட்டஸ்ட் டிபெண்டன்சி வெர்ஷனோட. ஸோ இப்போ நான் Ctrl+S கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா Flutter PubGate எப்பயும் நம்ம இந்த pubspec YAML ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டு Ctrl+S கொடுத்தோம் அப்படின்னா இந்த Flutter PubGate இந்த கமாண்ட் வந்துட்டு ரன் ஆகும் பேக் எண்ட்ல. ஓகேங்களா? ஸோ ரன் ஆகும். ஸோ ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஐகான்ஸ் வந்திருக்கா அப்படி. ஓகே, லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா வந்து எப்பயுமே நம்ம நியூ பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சஜஷன்லேயே காட்டல ஆக்சுவலா. இருங்க நம்ம வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வந்துருச்சு, இப்போ வந்துருச்சு. ஓகே, ஐகான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஐகான் சூஸ் பண்றேன். லோடிங் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, மீன்வைல் ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பின் எல்லாமே இருக்குல்ல. ஸோ இந்த பின் தென் வந்துட்டு அந்த பெல் ஐக்கான். ஸோ அதுக்கப்புறம் இந்த கலர் பேலட். ஸோ இதில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபீல்ட் வந்துட்டு டைட்டில், செகண்ட் டெக்ஸ்ட் ஃபீல்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த டிஸ்பிளே ஸ்கிரீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா காஃபின்றது டைட்டில், ஸோ ப்ரிப்பேர் ஹாட் காஃபி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ற விதமா ஸோ நம்ம இங்க நம்ம வாங்கும்போது இன்புட் வாங்கும்போதே 2 இன்புட் வாங்கணும். ஒன்னு டைட்டில், இன்னொன்னு டிஸ்கிரிப்ஷன் வாங்கிடணும். ஓகேங்களா? ஸோ இதோ நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. பார்த்துடலாம். ஓகே, 1 மினிட். எக்ஸாம்பிள். ஸோ இதுக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ல போய் பார்த்தோம்னா நமக்கே தெரியும். ஸோ இதை வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ இவங்களே யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க. இங்க பாருங்க ஐகான் டேட்டான்றது எங்க கெட் பண்றாங்க பாருங்க. ஸோ இங்க எந்த கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சிம்பிளரா பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம அந்த ஐகான் நம்ம கால் பண்ண போறோம் உள்ளுக்கு. ஓகே, இப்போ பாருங்க ஃபாண்ட் ஆசம் ஐகான் ஸ்டார்ட். ஸோ பின் இங்க இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஐகான் ஸ்டார்ட். இல்ல சம்திங் நமக்கு இதுலயும் நமக்கு அவைலபிளா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு அந்த பிளாட் ஐகான் நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா அந்த பிஎன்ஜி ஃபைலு. ஸோ அங்க நம்ம போயிட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆனா இருங்க, இதுக்குள்ளேயே மோஸ்டா இருக்கும் மேப் பின் சூஸ் பண்ணா அந்த டிராப் டவுன் பின் தான் வரும். ஓகே ஓகே, இது மோர் மீனிங்ஃபுல். ஓகே, இப்போ நம்ம இந்த பின் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணி நம்ம பின் பண்ற மாதிரி இங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும் ஒரு பின் ஐக்கான் மாதிரி வந்துருச்சு. ஓகே ஃபைன், இப்போதைக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மோர் மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், ஜஸ்ட் வந்துட்டு அந்த flaticon.com இதுல போயிட்டு ஜஸ்ட் இதுல பின்னு நீங்க சர்ச் பண்ணுங்க ஐகான்ஸ். ஸோ அதுவே வந்துட்டு கொடுத்துரும் ஒரு லிஸ்ட் ஆஃப் பின் ஐகான் சஜஷன் காட்டும். ஸோ இதுல இருக்கிறது ஏதாச்சும் நமக்கு வந்துட்டு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இதெல்லாம் மோர் மீனிங்ஃபுல்லா இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு இந்த பின்னே எனக்கு போதும். ஸோ அதனால நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சைஸை நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றேன். ஸோ சைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கொடுக்குறேன். ஓகே, ஸோ டிஃபால்ட்டே 24, நான் 20 கொடுத்தனால ரொம்ப கம்மியாச்சு. ஸோ 30 கொடுக்குறேன். ஓகே 35.
ஓகே ஃபைன். இதுவே சேம் சைஸ் இங்கேயும் நான் கொடுக்குறேன். சைஸ் 35. ஓகே பின் ஐக்கான். ஸோ 35 கொடுத்தா இது ரொம்ப பெருசா இருக்கு, நான் 30 கொடுத்துக்கிறேன். தட் வில் பி பெட்டர். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 ஐக்கான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன 2 ஐக்கான் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, இது வந்துட்டு பெல் ஐக்கானா. ஸோ அலாரம்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அலாரம்னு வரல. ஸோ பெல்லு. ஓகே பெல்லுன்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகே ஃபைன். இது எதுக்கு திரும்ப 2 ரைட் இருக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னா, நம்ம இங்கே மேப் பின் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதனால எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இங்கே வந்துட்டு கலர் பேலட். கலர் பேலட் வரல. ஸோ நார்மல் பேலட் இருக்கா பார்க்கலாம். ஓகே இருக்கு பேலட். ஓகே பாத்தீங்கன்னா கொஞ்சம் 3 ஐகான்ஸ் வந்திருக்கும், நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட யூஸ் கேஸ் என்ன, ஒட்டி இருக்கிறது இல்லை, அதாவது ஸ்டார்டிங்லேயே இருக்கிறது இல்லை. ஸோ ஒன்று வந்துட்டு ஸ்டார்ட்ல இருக்கணும், இன்னொன்று எண்ட்ல இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பண்ணலாம், இப்போ இந்த ரோவை ஸ்டீ ப்ரோ. இப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட் இதுல இங்க இருக்கணும், இந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் இந்த லிஸ்ட் வந்துட்டு எண்ட்ல இருக்கணும். என்ன பண்ணலாம் ரோல? அந்த ரோ மெயின் ஆக்சிஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து ஜஸ்டிஃபை பிட்வீன் இல்லனா ஈவன்லி. ஸ்பேஸ் பிட்வீன் ப்ரோ. ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்கணும். ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தோம்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் அந்த மாதிரி போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஈவன்லி அரௌண்ட்லாம் கொடுக்கலாம்ல ப்ரோ? தரலாம் ப்ரோ. பட் ஆனால் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகாது. பாருங்க, அரௌண்ட் கொடுக்குறேன், அப்போ ஃப்ரண்ட்ல வந்துடும். நம்ம இது ஈவன்லி கொடுக்குறேன், வராது. நம்மளோட யூஸ் கேஸ் செட் ஆகாது. நம்மளோட யூஸ் கேஸ் என்னன்னா வந்துட்டு ஸ்பேஸ் பிட்வீன் தான் கொடுத்தாதான் கரெக்டாக சூட் ஆகும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த காலமுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேடிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன பேடிங் நம்ம கொடுத்தோமோ அதே பேடிங் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ஒரு மாதிரி பேடிங் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேடிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே டிவைஸ் வித்தை நம்ம கெட் பண்ணல. ஸோ கெட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீனுக்கும் நம்ம கெட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கெட் பண்ணுறதுக்கான கோடு நம்ம பார்த்துருந்தோம். மீடியா query யூஸ் பண்ணி ஆஃப் கான்டெக்ட் டாட் சைஸ் டாட் ஹைட் கெட் பண்ணுறதுக்கு ஹைட்டு, வித்து கெட் பண்ணுறதுக்கு வித்து. ஸோ யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி சேம் இங்கே வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே பண்ணியாச்சு. இப்போ எனக்கு செட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐகான்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. நான் இதை 25 வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன், 25 வச்சுக்கிறேன். ஓகே இப்போ பெட்டர். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதை நான் ஒரு வாட்டி நான் ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் நடக்கணும். ஓகே நான் ப்ரெஸ் பண்ணும்போது தெரியும் அந்த ஒரு பட்டன் ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஐகான் பட்டன்ல நம்ம கொடுத்துருக்கோம். பேக்கும் சரி. இப்போ எனக்கு பேக் பண்ண கிளிக் பண்ணணும், என்ன ஆகணும், பேக் டு இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன் போகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான இந்த கோடை வந்துட்டு நம்ம இந்த ஆன் ப்ரெஸ்ல நம்ம எழுதுவோம். ஸோ நம்ம வந்துட்டு பேக் ஸ்க்ரீன் போடுறதுக்கு நம்ம என்ன ப்ரோ யூஸ் பண்ணுவோம்? நேவிகேட்டர்ல கரெக்ட், நேவிகேட்டர் டாட் பாப் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இப்போ பேக் பட்டன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்கிரீன் போயிடுச்சு. இப்போ ஆட் பட்டன் கிளிக் பண்றேன், ஆட் ஸ்கிரீன் வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஒரு பேஜ் டு இன்னொரு பேஜ் வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு எல்லாமே. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், இங்க பாத்தீங்கன்னா சேவ் பண்றாங்க. சேவ் பண்ணி, அதாவது நம்ம ஒன்ஸ் நம்ம கலர்லாம் நம்ம சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டிக் ஐகான் இருக்கு இல்லையா, இந்த ஐகானை கிளிக் பண்றதுக்கு அப்புறம் சேவ் ஆயிடணும். இப்போ என்ன ஆகணும், சேவ் பண்றதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம் ப்ரோ, பேக் டு இந்த டிஸ்பிளே ஸ்கிரீன் போறோம். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே நம்ம எழுதிடலாம். ஸோ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன், இந்த ஸ்கேஃபோல்ட்ல ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ இதெல்லாம் ஆன் ட்ரெஸ்ட்ல நம்ம நேவிகேட் டாட் பாப் போட போறோம். ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐகான் யூஸ் பண்ணலாம். நார்மல் சேவ் ஐக்கானே இருக்கும் நம்ம, பட் இருந்தாலும் இதுல நல்லா இருக்கும். ஒரு சில பேக்கேஜ்னால நிறைய நல்லா இருக்கும் அப்படின்றனால இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஐகான்ஸ் டாட் சேவ் கொடுக்குறேன். ஓகே சேவ் வந்துட்டு
டெப்ரிகேட் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரியல. பட் ஆனால் யூஸ் பண்ணலாம், ஸ்டில் யூஸ் ஆகும் நமக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சேவ் ஐக்கான் இந்த மாதிரி லைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஐக்கான் மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் சேவ் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம வந்துட்டு டன் கொடுக்கலாம். டன் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, இங்கே ஐகான்ஸ் டன்னே இல்லையா? ஓகே, நார்மல் மெட்டீரியல் பேக்கேஜில் இருக்கும், டன் இருக்கும். ஸோ டிக்கா, ஸோ டிக்குன்னு எதுவுமே இல்லை இங்கே. ஓகே, ஸோ நம்ம நார்மலாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இதில் ஐகான்ஸ் டன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டிக் ஐக்கான் வந்துடும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதுவே பெட்டராக இருக்கு. ஸோ அதனால நான் இதுவே நான் வச்சுக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சேம் நம்ம இந்த பேக் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆப்ரேஷன் நடக்கணுமோ அதே ஆப்ரேஷன் இங்கே நடக்க போகுது நமக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன் டிக் ஐக்கான. இப்போ எனக்கு வந்து பேக் போயிடுச்சு. ஃபைன், அப்ளிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது இப்போ. ஓகே, எனக்கு தேவையான யூஸ் கேஸ்க்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஃபைனாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே, இங்கே 2 ஃபீல்ட் ஆட் பண்ணணும் இல்லையா? லைக் வந்துட்டு ஒன் ஃபார் டைட்டில் அண்ட் அனதர் ஒன் ஃபார் டிஸ்கிரிப்ஷன். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, காலம்ல இது ஃபுல்லா ஒரு ரோல இருக்கு. நான் ரோல ஸ்டார்ட் ஆகிற இடத்துல டேப் பண்றேன். விஎஸ் கூட எனக்கு ஒரு லைன் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ அது எங்க எண்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ இங்க எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த காலம்ல அடுத்தது நான் டிஃபைன் பண்ண போறேன். எனக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். எப்பவுமே ஒரு விட்ஜெட் டு அனதர் விட்ஜெட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் லுக்கா இருக்கும், இல்லைன்னா மெஸ்ஸியா இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஹைட்டு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறேன்னா 10% கொடுக்குறேன், இல்லை 0.10%. ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, ஒரு சேஞ்சஸ் வரல. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஆட் பண்ண போறேன். ஓகே, இது வந்துட்டு டைட்டிலுக்கு, அதே மாதிரி இது டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 கோடு மாதிரி வந்திருக்கும் நமக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இங்க கோட்லாம் அவங்க எதுவுமே வந்துட்டு பண்ணல. ஓகேங்களா? லைக் கோட் எதுவுமே தரல. பட் ஆனால் நம்ம வேணும்னா நம்ம பார்டர் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்துட்டு பார்டர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான அந்த கண்ட்ரோலர், அந்த இன்புட் அந்த ஈவெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு 2 கண்ட்ரோலர் நம்ம வச்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர்ல ஒன் ஃபார் டைட்டில், text editing controller. Okay, and another one for description. Okay, fine. இப்போ டைட்டில் கொண்டு வந்துச்சு, டெஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்துட்டு இந்த கண்ட்ரோலர்ல பாஸ் பண்ண போறோம். இதுல வந்துட்டு அந்த டைட்டில் கண்ட்ரோலரு, ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்கிரிப்ஷன் கண்ட்ரோலர். டெஸ்கிரிப்ஷன் ஓகே, ஃபைன். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அந்த ஸ்டேட் வந்துட்டு இந்த கண்ட்ரோலர்ல சேவ் ஆக போகுது. ஓகே, அதை பத்தி நம்ம அந்த இன்புட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ அதை பத்தி நமக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்க, நான் ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு மட்டும் தான் நான் வந்துட்டு டிசைன் பண்ண போறேன். ஓகேங்களா? ஏன்னா இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்க போறேன். காப்பி பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதுக்கு ஒரு மெத்தட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மெத்தட் மாதிரி கிரியேட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கிறதே பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரே விஷயம் தானே, ஜஸ்ட் பேராமீட்டர் மட்டும் தான் பாஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேடிங் பண்ணிக்கிறேன், ரேப் வித் பேடிங். ஸோ எனக்கு வந்துட்டு சொன்ன மாதிரி என்ன வேணும் அப்படின்னா சிமெட்ரிக் ஹரிசாண்டல்ல பேடிங் வேணும். எவ்வளோ பேடிங்னா வந்துட்டு டிவைஸ் வித்தோட வித்துல இருந்து சம் பர்சன்டேஜ். இதுங்க ஃபர்ஸ்ட் 2 கொடுத்து பார்க்கலாம், கரெக்டாக இருக்காதா? லைட்டாக கம்மியாக இருக்கு, இன்னும் கொஞ்சம். ஓகே, நவ் பெட்டர். ஓகே, இப்போ பர்ஃபெக்டா இருக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்கிரீன்ல பாக்குறது தான் கொஞ்சம் நமக்கு இதுவா மெஸ்ஸியா தெரியுது. மிச்சபடி என்னோட போன்ல பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வித் இது பண்ணியாச்சு. ஸோ இது நான் இப்போதைக்கு எனக்கு தேவை கிடையாது. ஸோ எடுத்துடுறேன். இப்போதைக்கு டைட்டில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இதுல நம்ம வந்துட்டு அந்த டெக்கரேஷன்லாம் கொடுக்கலாம். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல டெக்கரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்புட் டெக்கரேஷன், இன்புட் டெக்கரேஷன். ஸோ இது இன்புட் டெக்கரேஷன்ல ஸோ நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஹிண்ட் டெக்ஸ்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன மாதிரி ஹிண்ட் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா என்டர் டைட்டில்.
ஸோ 3 டாட்ஸ் போட்டு எனக்கு ஒன்று வேணும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் கொடுத்துட்டேன். இவன் வந்துட்டு ப்ரெஃபர் சிங்கிள் கோட்ஸ் வந்துட்டு ப்ரெஃபர் பண்ணுறான். இதெல்லாம் நமக்கு வேணாம், ப்ரெஃபர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அனோட்டேஷன்ஸ்லாம் எதுவும் காட்டக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி லிங்க்ஸ்லாம் எதுவும் காட்டக்கூடாது அப்படின்னா, இந்த அனாலிசிஸ் ஆப்ஷன் யாமல்ல போயிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் டைட்டில் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஷோ ஆகுது. எனக்கு இந்த டெக்ஸ்ட் இருக்கிற அந்த ஃபாண்ட் ஃபேமிலி எனக்கு பிடிக்கல. இப்போ நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் கூகுள் ஃபாண்ட் யூஸ் பண்ண போறேன். நான் பாப்பின்ஸ் வச்சுக்கிறேன். நான் அதுதான் என்னோட பர்சனல் ஃபேவரட். ஸோ அதனால கூகுள் ஃபாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்றேன். ஓகே, அந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டேன். ஸோ டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன். பப்கேட் அந்த ரன் ஆகுது. ஓகே, பப்கேட் வந்து ரன் ஆகுது. ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ இந்த தீம் இருக்கு இல்லையா, ஸோ இதுல தான் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ண போறேன். இதுல வந்துட்டு டெக்ஸ்ட் தீம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டெக்ஸ்ட் தீம் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில போயிட்டு நம்மளோட அந்த டெக்ஸ்ட் அந்த தீமா நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அதான் எப்பயுமே நம்ம பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் லோடிங் அப்படின்ற மாதிரி காட்டும் கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, டெக்ஸ்ட் தீம் இது பாருங்க, கூகுள் ஃபாண்ட்ஸ் சஜஷனே காட்டல, கொஞ்சம் டைம் எடுக்கும் அது. ஓகே, இப்போ வந்துருச்சு பாருங்க. ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்துருச்சு. இதுல வந்துட்டு நான் என்ன வேணுமோ எனக்கு வந்துட்டு பாப்பின்ஸோட டெக்ஸ்ட் தீம் வேணும். ஓகே ஃபைன், கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். பாருங்க இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் பாருங்க. என்டர் டைட்டில் இருக்கா? ஸோ அது வந்துட்டு நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்கறது கொஞ்சம் வேற மாதிரி ஒரு ஃபாண்ட் ஃபேமிலியில வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டிலோட் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ கொஞ்சம் வேற மாதிரி ஒரு டைட்டில் வந்திருக்கு. சாரி, வேற மாதிரி ஒரு ஃபாண்ட் ஃபேமிலியில வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு இந்த சைசிங் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் என்னோட மொபைல்ல பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளினா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால 2 கொடுத்துக்கிறேன். சரி 3 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, 3 கொடுத்தா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. ஸோ அதனால நான் வந்துட்டு 3 நான் வச்சுக்கிறேன். ஸோ தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே என்டர் டைட்டில் நமக்கு வந்துருச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்றதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் என்டர் பண்றேன். வேல்யூ என்டர் பண்ண வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இன்டெக்ஸ்ட் வந்துட்டு மறைஞ்சிரும். ஸோ வேல்யூ என்டர் பண்ற அளவு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த என்டர் டைட்டில் அப்படின்ற அந்த இது வந்துட்டு ஷோகேஸ் ஆகும். ஓகே ஃபைன், எனக்கு இப்படிதான் தேவைப்படுது. ஸோ அதனால நான் அப்படியே நான் வச்சுக்கிறேன். இப்போ டைட்டில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நல்லா பெருசா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா சைஸ் நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் ஓகே. ஸோ இன்ஸ்டைல ஸோ ப்ரிஃபிக்ஸ் ஓகே எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டைலே கொஞ்சம் பெருசா இருக்கும் எனக்கு. ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஸ்டைல் சேம் அதுதான், எப்படி நம்ம ஸ்டைல் நம்ம டிஃபைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ தெரியறதுக்காக என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னா ஒரு 30 வச்சுக்கலாமா? ஓகே 30 வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ 25 வச்சுக்கிறேன். ஓகே நவ் ஃபைன். ஓகே, இப்போ இது வந்துட்டு எனக்கு கரெக்டா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த இன்டெக்ஸ்டுக்கான அந்த ஸ்டைல் தான் நான் பெருசு பண்ணேன். உள்ளுக்கு என்டர் பண்ற ஸ்டைல் வந்துட்டு நான் பெருசு பண்ணல. அது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நார்மல் டெக்ஸ்ட் ஃபீல்ட்லேயே வந்துட்டு ஸ்டைல் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்டைல் நான் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ அதே தான் சேம் ஃபாண்ட் சைஸ் தான் யூஸ் பண்ண போறேன். 25 யூஸ் பண்ண போறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அது உள்ளுக்கு என்டர் பண்ணது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா தெரியுதா? ஸோ அவ்வளவுதான் ஃபைன், அதுவுமே பெருசா தெரியுது. ஓகே, எனக்கு வந்துட்டு ஓகே அச்சீவ் பண்ணிட்டேன், ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டேன். டைட்டில் கிரியேட் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இப்போ சேம் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன், கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கும் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஆனா எது வந்துட்டு வேரி ஆக போகுது, இந்த கண்ட்ரோலர் பாஸ் பண்ணக்கூடியது வேரி ஆக போகுது. அப்புறம் இந்த சைஸ் வந்துட்டு கொஞ்சம் வேரி ஆக போகுது. அதுக்கப்புறம் தென் வந்துட்டு என்ன வேரி ஆக போகுது, இந்த இன்டெக்ஸ்ட் வந்துட்டு வேரி ஆக போகுது. ஓகேவா? ஸோ நான் அதை என்ன பண்ண போறேன், மொத்தமா வந்துட்டு குரூப் பண்ணிக்க போறேன். இதை ஒரு மெத்தடா கிரியேட் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டி ஃபீல்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் ஃபீல்ட வந்து ஷார்ட் ஃபார்மா ஒரு டி ஃபீல்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் அதை கிரியேட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் கீழே அதே ஒரு மெத்தட் மாதிரி போட்டிருக்கோம்.
இப்போ என்ன பண்றேன், பேராமீட்டர் பாஸ் பண்றேன். எனக்கு என்ன இந்த டைட்டில் வந்துட்டு சேஞ்ச் ஆக போகுது. ஓகேயா? ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன், இது கண்ட்ரோலரா. ஸோ அதை நான் இங்க வந்துட்டு கொடுக்குறேன், டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர். அதோட டைப் என்னன்னு நம்ம கொடுக்குறோம், டேட்டா டைப் நேம் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர். ஸோ அது வந்துட்டு இட் கேன் பி, இருங்க நான் இப்போதைக்கு காமனா கண்ட்ரோலர்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பாஸ் பண்ண போறது இங்க இருந்தா நம்ம பாஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம பார்த்துக்கலாம். ரெக்கைட் கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், இன்டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா இது ஸ்ட்ரிங்ல தானே இருக்கு. ஸோ அதனால ஸ்ட்ரிங்கா ஒரு இன்டெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ் பண்றேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே, அப்புறம் வந்துட்டு சைஸ் கொடுக்குறேன். சைஸ் வந்துட்டு எனக்கு டபுள்லேயும் இருக்கலாம், இன்ட்லயும் இருக்கலாம். ஸோ நான் டபுள்லே கொடுத்துக்கிறேன். இருங்க. ஸோ ஸ்க்ரீன் விசிபிளா இல்லை நமக்கு. ஸோ என்டர் கொடுக்குறேன். ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் வாங்கிட்டேன். இப்போ எல்லாம் வாங்கினது எல்லாத்தையும் இங்க பாஸ் பண்ண போறேன். கண்ட்ரோலர் பாஸ் பண்ணிட்டேன், அப்புறம் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் பாஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு பாஸ் பண்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டெக்ஸ்ட் பாஸ் பண்றேன். ஓகே, எல்லாமே பாஸ் பண்ணியாச்சு. இப்போ டைனமிக்கா சேஞ்ச் ஆகும். இப்போ நான் இது எங்க வேணா நான் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் கிரியேட் பண்ண வேண்டியது ஒரு கண்ட்ரோலர் தான் கிரியேட் பண்ண போறோம். மிச்சபடி இந்த இன்டெக்ஸ்ட் அந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாமே டைனமிக்கா பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டி ஃபீல்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு எரர் மாதிரி காட்டும். எதனாலனா இந்த நேம்டு பேராமீட்டர், இந்த ரெக்வயர்டு பேராமீட்டர் எல்லாமே மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி காட்டும். இப்போ நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், எனக்கு சஜஷன் காட்டுது. ஸோ கண்ட்ரோலர் நான் என்ன கண்ட்ரோலர் பாஸ் பண்ணணுமோ அங்கே பாஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு டைட்டில் காட்டுது. ஸோ அந்த கண்ட்ரோலர் ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு 25 இருக்க போகுது. ஸோ 25 கொடுத்துட்டேன். ஸோ இன்டெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்ல இருக்க போகுது. அது என்னன்னா என்டர் டைட்டில், என்டர் டைட்டில். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் கிரியேட் பண்ண போறேன். இதுக்கு என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாஸ் பண்ண போறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 இருந்தா போதும், எனக்கு 20 இருந்தா போதும். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, என்டர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா வந்துருச்சா? இப்போ இருங்க, நான் வந்துட்டு ஆப்பை வந்துட்டு ரீலோட் பண்றேன். இல்ல ஜஸ்ட் பேக் போயிட்டு வரேன். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும் என்டர் டைட்டில் டைனமிக்கா பாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்டர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு டைனமிக்கா பாஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு ஸ்பேசிங் வேணும்ப்பா. இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வந்துட்டு ஸ்பேசிங் இருந்தா எனக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஸ்பேசிங் கொடுக்குறேன், சைஸ் பாக்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி ஸ்பேசிங் இங்கே கொடுக்குறேன். ஓகே, இதே மாதிரி ஸ்பேசிங் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ என்டர் டைட்டில் என்டர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வருதா? ஸோ தென் வந்துட்டு அவ்வளோதான். சேம் நான் வந்துட்டு லைக் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலே இருக்கிற அந்த இன்டெக்ஸ்ட்டுக்கும் கீழே இருக்கிற அந்த இன்டெக்ஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம சைஸ்ல இருந்து எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இருங்க. ஸோ இப்போ நம்ம இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஆடட் வேல்யூவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்டர் கொடுக்கலாம். பார்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவுட்லைன் இன்புட் பார்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃபுல்லா எனக்கு வந்துட்டு பார்டர் வந்துடும். ஓகேங்களா? பட் ஆனால் எனக்கு அது தேவை கிடையாது. ஒன் மினிட். ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ இப்போ என்னோட யூஸ் கேஸ் என்னன்னா பார்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பார்டர் அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு ஸோ இன்புட் பார்டர்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இன்புட் பார்டர் டாட் நன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பார்டரே இருக்காது சுத்தமா. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா என்டர் டைட்டில். ஸோ சேம் லைக் இதே மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, நான் என்டர் பண்றேன். இப்போ நீட் டு கோ ஜிம்னு போட்டுக்கிறேன். need to take supplements. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் வந்துட்டு மேலே இருக்கிற டைட்டில், கீழே இருக்கிறது வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எப்பயும் நம்ம யூசருக்கு நம்ம ப்ராம்ப்ட் பண்ண போகிறது ஜஸ்ட் வந்துட்டு என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ப்ராம்ப்ட் பண்ண போகிறோம்.
ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அவன் என்டர் பண்ண ஆரம்பிச்சானா அவனுக்கே தெரியும்ல அவன் என்ன என்டர் பண்றான் அப்படின்னு. டைட்டில் என்டர் பண்றானா இல்லை டிஸ்கிரிப்ஷன் என்டர் பண்றானா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி அது வந்துட்டு சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? எவ்வளோதான், சும்மா ஜஸ்ட் நான் ஆட் பண்றேன் அவ்வளோ. ஸோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி பெருசு ஆட் பண்ணிட்டு போகலாம். ஸோ டைட்டில் எனக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னும் ஒரு விஷயம் நான் பண்ண வேண்டியது இருக்கு. டைட்டில் வந்துட்டு நான் கொஞ்சம் போல்ட் ஆக்கிடுறேன். ஸோ பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, அதுவுமே வந்துட்டு நம்ம ஃபாண்ட் வெயிட் டாட் போல்ட். ஓகே, நம்ம வந்துட்டு இங்க ஒரு பூலியன் வேல்யூ நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு தோணும் இவ்வளோ 2 இதுக்கு நம்ம இவ்வளோ பண்ணுமான்னு தோணும். ஓகே, இது 2 இதுக்கு இவ்வளோ பண்றது வந்துட்டு கொஞ்சம் வெறுப்பான விஷயம் தான். பட் ஆனால் ஃபியூச்சர்ல எனக்கு வந்துட்டு இன்னொரு இடத்துல இது எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி மெத்தட் மாதிரி கிரியேட் பண்றதுல ரொம்ப விதமான ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ பாருங்க, பூலியன் வந்துட்டு இஸ் போல்டு அப்படின்ற மாதிரி நான் வாங்கிக்கிறேன். ஸோ இஸ் போல்டு வந்துட்டு ட்ரூல இருந்தா மட்டும், ஓகேங்களா, இஸ் போல்டு ஈக்குவல் டு ட்ரூனா மட்டும் இந்த ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ஃபாண்ட் வெயிட் டாட் நார்மல். நார்மலாக எனக்கு எந்த ஃபாண்ட் இருக்குதோ அந்த ஃபாண்ட் வந்துட்டு இதுவாகும். இப்போ எனக்கு டைட்டிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூல இருக்கணும். ஸோ அதனால இஸ் போல்டு ட்ரூல கொடுத்துக்கிறேன். இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது. ஸோ இஸ் போல்டு வந்துட்டு ஃபால்ஸ்ல கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்டர் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்லேயே தெரியும் உங்களுக்கு. பாருங்க, ஒரு மாதிரி போல்டா இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ நீங்க இதை வந்துட்டு இந்த ஸ்க்ரீன்ல அவ்வளோவா தெரியல பார்க்குறதுக்கு, பட் ஏன்னா மொபைல்ல யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டில் ஆட் பண்ணியாச்சு, டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன்ல நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்ன இருந்துச்சு, இந்த ஸ்க்ரீனோட யூஐ நம்ம பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த கீழே ஒரு மாதிரி ஷோ கேஸ் பண்ணணும். ஸோ இதுல வந்துட்டு எனக்கு என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்கோ நான் அவைலபிளா இருக்கோ, ஸோ அதை சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே ப்ரோ, இப்போ இதெல்லாம் பார்த்தளவு உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சதா ப்ரோ? ஓகே ப்ரோ, இதெல்லாம் புரியுது. ஓகே ஓகே ஃபைன். இப்போ எனக்கு இந்த பேலட் ஐக்கான் கிளிக் பண்றேன். ஸோ பேலட் ஐக்கான் கிளிக் பண்ணணும்னா எனக்கு கீழே இருந்து ஒரு ஷீட் வரணும். அதை நம்ம பார்த்துருந்தோம். நீங்க வந்துட்டு ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ப்ரோ. ஸோ அந்த கிளாஸ் நீங்க ஆப்ஷன் நினைக்கிறேன். ஷோ மாடல் பாட்டம் ஷீட் அப்படின்ற மாதிரி ஒரு விட்ஜெட் இருக்கு. ஸோ ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா கீழே இருந்து ஒரு ஷீட் மாதிரி நம்ம கொடுக்கும் வித் ஸ்மூத் அனிமேஷனோட. எனக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு அது ஒரு கண்டெய்னர்ல இருக்கணும். ஸோ அந்த கண்டெய்னரோட இருங்க, ஜஸ்ட் கண்டெய்னர் போட்டுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் அந்த பேலட் ஐக்கான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு பெரிய ஒரு லைக் ஒரு கண்டெய்னர் வந்திருக்கா. இப்போ இதோட சைஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். சைஸ் பாக்ஸ். ஓகே, இது சைஸ் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா இல்லை கண்டெய்னர்லேயே கொடுத்துக்கலாம். அதான் கண்டெய்னர் இருக்குல்ல. ஓகே, இதோட சைஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா டிவைஸ் வித்தோட ஒரு 20% வச்சுக்கலாமா? சாரி, டிவைஸ் ஹைட்டோட ஒரு 20% இதோட ஹைட் இருக்க போகுது. வித் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் 100%. அது ப்ராப்ளம் கிடையாது எனக்கு. ஓகே, இப்போ எனக்கு வந்து பாருங்க, திரும்ப நான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்றேன். ஸோ எனக்கு வந்துட்டு 20% வந்துருச்சு. ஓகேவா ப்ரோ? இப்படிதான் இந்த ஷோ மாடல் பாட்டம் ஷீட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இதை நான் டிஸ்மிஸ் பண்ணோம்னா ஓகே ப்ரோ, டிஸ்மிஸ் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரீன்ல டேப் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதுதான். ஓகே, அதே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. ஹைட்டு ஓகே ஃபைன். இப்போ எனக்கு என்னன்னா என்னோட யூஸ் கேஸ் என்ன, இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கலர் ஐக்கான் மாதிரி ஒன்று சூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஐக்கான் சூஸ் பண்றேன். அது நம்ம என்ன பண்ணலாம்னா கலர் சூஸ் பண்றதுக்கு இது எல்லாமே ஒரு கண்டெய்னருக்குள்ள போட்டுக்கலாம். டிஃபால்ட் வந்துட்டு ஒயிட்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு, டிஃபால்ட் வந்துட்டு ஒயிட், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே எல்லாமே இருக்கட்டும். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா சைல்டு இது நம்ம ஜஸ்ட் நம்ம ரோலே நம்ம கொடுக்கலாம், இல்ல டைனமிக்கா மாற போகுது அப்படின்னா நம்ம லிஸ்ட் வீலையும் கொடுக்கலாம். ஸோ நான் ரோலே கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு, ஏன்னா எனக்கு ஸ்டாட்டிக்கா தான் வச்சுக்க போறேன். ஒரு 5 கலர்னா 5 கலர் தான் இருக்க போகுது. ஸோ அதனால வச்சுக்க. இங்க என்ன சஜஷன் காட்டுதுன்னா நீங்க சைஸ் பாக்ஸே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஏன்னா ஜஸ்ட் இங்க ஒரு எம்டி லேஅவுட் தானே கிரியேட் பண்றேன். இதுவே இங்க கலர் யூஸ் பண்ண அப்படின்னா அதுல கண்டெய்னர் யூஸ் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ அவனே சஜஷன் தரிட்டான். ஸோ நான் சைஸ் பாக்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா
இது எல்லாமே ஒரு ஒரு கண்டெய்னர் தான். ஓகேங்களா, ஒரு 5 கண்டெய்னர் வச்சுக்க போறேன். 5, ஓகே, 5 கண்டெய்னர் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலர் வந்துட்டு ஒயிட்ல இருக்கு. கலர்ஸ் டாட் ஒயிட். ஓகே ஃபைன். கலர்ஸ் டாட் ஒயிட் வேணாம், எனக்கு ஒயிட்ல இருக்கிறது என்ன மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ரெட்டே வச்சுக்கிறேன். ஒயிட் கலர் வேணாம், எனக்கு ரெட் வச்சுக்கிறேன். ஏன்னா டிஃபால்ட்டா இருந்தாலே நம்ம ஒயிட்ன்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஒரு கலர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரெட் செட் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூ செட் பண்றேன். இது ரெட் டாட் ஷேட் 300னா அந்த ஒப்பாசிட்டி லெவல்ல செட் ஆகும் வரும். ஓகேவா, ஸோ இது நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு ஒப்பாசிட்டி எப்படி நம்ம வந்துட்டு 0.1ல இருந்து சாரி 0.1ல இருந்து 0.9 அளவு செட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதே மாதிரி தான் ரேஞ்ச். இது வந்துட்டு ஷேடு நீங்க இருக்கும். ஸோ ஷேட் லெவல் வந்துட்டு 1ல இருந்து 9 அளவு இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அதுவே செட் ஆகிக்கும், ஆட்டோ செட் ஆகிக்கும். ஓகேவா ப்ரோ, புரியுதா இந்த ஷேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இல்லை எனக்கு வந்துட்டு ஒப்பாசிட்டி தான் கொடுக்கணும் அப்படின்னா ஒப்பாசிட்டி விட்ஜெட்டே இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் கூட நம்ம பண்ணிக்கணும், கொடுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு ஜஸ்ட் நான் கலர் தான் கொடுக்க போறேன். எனக்கு எந்த கலர் இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஷேடு என்ன வேணா இருக்கலாம். ஓகே, இப்போ நான் அதை கொடுத்துட்டேன். ஸோ அவங்க வேற என்ன கலர், பிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ கலர் ஸ்டார்ட் பிங்க் ஆக்சென்ட். ஓகே, ஸோ இது என்ன ஒரு கிரீனிஷ் கலர்ல இருக்கு. ஓகே, பார்த்துக்கலாம். கலர் கலர்ஸ் டாட் கிரீன் ஆக்சென்ட். ஸோ ஓகே, சும்மா ஜஸ்ட் இதில் டேப் பண்ண அப்படின்னா அவனே ஒரு கலர் மாதிரி கொடுத்துருவான். கலர் டாட் ஃப்ரம் ARGB அப்படின்ற மாதிரி. ஸோ அது கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே நமக்கு வந்துடும் கலர் டாட் ஃப்ரம் இது மாதிரி. ஸோ அதனால இதோட சின்டாக்ஸ் பற்றி நம்ம ஒரி பண்ண தேவை கிடையாது. இது வந்துட்டு ஃப்ரம் ARGBனா A ஃபார் ஆல்ஃபா. ஓகேங்களா, ஸோ இது அவ்வளோ நமக்கு தேவை கிடையாது. ஸோ RGBனா ரெட் கிரீன் ப்ளூ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. நம்ம இங்கே சூஸ் பண்ண கலருக்கு ஏற்ற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலரு வேற கிரீன் கலர் இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, இங்கே தான் ரெட் டாட் ஷேட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணியாச்சு. 300 இருக்கும். மேபி நம்ம இங்கே ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்ச், டீப் ஆரஞ்ச் ஆக்சென்ட். ஓகே ஃபைன், ஆரஞ்ச் ஆக்சென்ட் கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஓகே எதுவுமே வரல, ஏன்னா நம்ம ஹைட் டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம ஹைட்டு வித்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஹைட் வந்துட்டு ஒரு 40 இருக்கும். இதை நம்ம டிவைஸ் வித் ஹைட் வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு 40 கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டியாக நமக்கு ஒரு மாதிரி வந்திருக்கும். ஓகே, ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம இப்படியே கொடுத்துருவோமே, எதுக்கு அங்கே அப்படி பண்ணிட்டு. ஸோ ஒன்ஸ் நம்ம டிவைஸ் ஹைட்டு வித்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு ஓகே, இது 8 இருக்கலாம், இது 8. ஓகே, நமக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கலரு ஸோ செட் பண்ணிட்டு மிச்சதுக்கெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஹைட் கரெக்டாக இருக்கு, வித்து கம்மியாக இருக்கு. ஸோ நான் வித்து வந்துட்டு 0.1% வச்சிருக்கேன். ஓகே, இப்போ வித்து ஓகே, இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ 2 வச்சுக்கிறேன். ஓகே 2. நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு வாட்டி பேக் போயிட்டு வந்திருப்பேன். ஏன்னா நம்மளால சேஞ்சஸ் வந்துட்டு உடனே நம்மளால பார்க்க முடியாது. இதுல கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுக்கும். அதாவது டைம் எடுக்கும் இந்த சென்ஸ் நம்மளால டைரக்டா பார்க்க முடியாது. ஸோ நம்ம இதை சேஞ்ச் பண்ணதை நம்ம திரும்ப பார்க்கணும்னா திரும்ப பேக் போகணும். பேக் போயிட்டு திரும்ப இதை நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்றதுக்கு அப்புறம் தான் அந்த சேஞ்சஸ் வந்துட்டு எனக்கு ரெப்ளிகேட் ஆகும். அதனால தான் நான் பேக் போயிட்டு வரேன். சரி, எனக்கு வந்துட்டு இது இவ்வளோ இருக்கணும். ஏன்னா மிச்சம் 5 கலர்ஸ்க்கு பத்தணும்ல. ஸோ அதனால கொஞ்சம் சைஸ் பண்ணிக்கிறேன், மேனேஜ் பண்ற மாதிரி. ஓகே ஃபைன். இப்போ ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த கர்வ்டா இருக்கணும். பார்டர் ரேடியஸ் செட் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் டெக்கரேஷன், பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர். ஓகே, இது ஸ்கிரீன்ல தெரியல, ஸோ கீழே இறக்கிக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரேடியஸ் வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ரேடியஸ் வந்துட்டு ஒரு 20 செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் அடிக்குது. அதாவது இந்த கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் டைரக்ஷனுக்குள்ளேயே இருக்கும், இந்த கண்டெய்னருக்குள்ளேயே இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டா அது எதுக்கு எடுத்துக்கோனே தெரியாது. ஸோ அதனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கலர் நம்ம கொடுக்குறதா இருந்தால் பாக்ஸ் டெக்கரேஷனுக்குள்ள கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டா நமக்கு வந்துட்டு இந்த எக்ஸெப்ஷன் போயிடும். இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் நான் வந்துட்டு டேப் பண்றேன். டேப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஒரு ஸ்மூதா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்றேன், இந்த ரோவை சுத்தி ஒரு பேடிங் ஆட் பண்றேன். ஓகேங்களா, ஏன்னா ஒட்டி இருக்க பாருங்க டிஃபால்ட்டா. ஸோ பேடிங் ஆட் பண்றேன். இது வந்துட்டு சிமெட்ரிக்ல இருக்க போகுது. ஹரிசாண்டல். இது வந்துட்டு டிவைஸோட வித்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஸோ டிவைஸோட வித்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு ஒன். ஓகே பார்க்கலாம், இது கரெக்டா இருக்கா பார்க்கலாம். ஓகே லைட்டா ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இன்னொரு 5 ஆட் பண்ணிக்கிறேன் பக்கத்துல. ஓகே ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்துருச்சு. ஓகே நவ் ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு காப்பி பண்ண போறேன். இதையும் பாருங்க, நம்ம வந்துட்டு ரீயூஸ் பண்ணோம்னா நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் நான் கலர் மட்டும் தான் பாஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். கலர் மெத்தட் வேணும். கலர் கண்டெய்னர், கலர் கண்டெய்னர். ஓகே ஃபைன், அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதுல நான் பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர் என்னன்னா கலர் தான். ஸோ அதை நேம்டு பேராமீட்டர்ல போட்டுக்கிறேன். நேம்டு பேராமீட்டர்னா ரெக்வயர்ட் யூஸ் பண்ணணும். ரெக்வயர்ட் யூஸ் பண்ணிட்டு கலரு, கலர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கலர் ஜஸ்ட். ஸோ இதுல வந்துட்டு ஜஸ்ட் இந்த கலர் அப்படியே பாஸ் பண்ண போறேன். ஓகே ஃபைன், எல்லாம் எனக்கு பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. ஆனா இங்க எனக்கு எரர் காட்டும், ஏன்னா கலர் அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்கீங்க, பட் ஆனா அதுக்கான பேராமீட்டரே நீங்க கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ நான் என்ன பண்றேன், கலர் டாட் ரெட் டாட் ஷேட் டாட் 300 வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன், 5 கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறேன். ஓகே இப்போ வந்துட்டு ப்ளூ கொடுக்க போறேன். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணலாம். காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் குட்டியா தானே இருக்கு. ஓகே பிங்க் ஆக்சென்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன். இப்போ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி விடலாம். ஓகே இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன், என்னால சேஞ்சஸ் பார்க்க முடியல பாத்தீங்களா. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா திரும்ப பேக் போகணும். பேக் போயிட்டு ஓகே ஃபைன், இப்போ நல்லா பார்க்க முடியும், சேஞ்சஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஓகே எனக்கு வந்துட்டு ஸ்பேசிங் வேணும், ஸ்பேசிங் தேவையா இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுக்க போறேன். ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுக்கலாம், ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்கலாம், டிபெண்டிங் ஆன் அவர் யூஸ் கேஸ். இப்போ நான் வந்துட்டு ஸ்பேஸ் அரௌண்ட் கொடுத்துறேன். ஓகே பாத்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கும். ஓகே ஓகே ப்ரோ, இப்போ புரிஞ்சதா, பார்த்தால புரிஞ்சதா என்ன பண்ணிருக்கோம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே இப்போ வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இந்த பேக்ரவுண்ட் கலர் அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா ஒயிட்ல இருக்கா, ஸோ இது வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா ஸ்கேஃபோல்டரோட கலர் வந்துட்டு ஒயிட்ல இருக்கும். எக்ஸாக்ட் ஒயிட்ல இருக்காது, ஒயிட் அந்த இதுல சம்திங் ஏதோ பாருங்க. இப்போ எக்ஸாக்ட் ஒயிட்டா இருக்காதுன்னு நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து ஒயிட் கொடுக்குறேன், கொடுத்தோன்னு சேஞ்ச் ஆகும் பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் ஒயிட்டிஷ் ஆகும். அப்போ டிஃபால்ட் அதோட கலர் ஒயிட் இல்ல, ஆனா ஒயிட் ரிலேட்டபிளா சம்திங் ஏதோ ஒரு கலர், இந்த ஆர்ஜிபில சம் கலரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா ஒயிட்னே வச்சுக்கிறேன், டிஃபால்ட்டான கலர். சரி பரவாயில்ல, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எந்த கலரா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே நான் என்ன பண்ண போறேன்னா இங்க டிஃபால்ட்டா கலர் டிஃபால்ட் கலர்ஸ் டாட் ஒயிட். ஓகே வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க டிஃபால்ட் பாஸ் பண்றேன், டிஃபால்ட் கலர் பாஸ் பண்றேன். ஓகே எனக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு யூசர் இங்க செலக்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கலர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கலர் கண்டெய்னர்ல டேப் பண்ணணும். அவங்க யூசர் டேப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே ஸோ இதை நம்ம ஆன் டேப் நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மலா கண்டெய்னர்ல ஆன் ட்ரெஸ்ட் இன்பில்டா இல்லை, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்துட்டு ரேப் பண்ணிக்கலாம்.
கெஸ்ட் டிடெக்டர்னால ரேப் பண்ணிக்கலாம். ஓகே, ரேப் பண்ணிட்டு ஆன் டேப்ல செட் ஸ்டேட் யூஸ் பண்றேன். செட் ஸ்டேட் யூஸ் பண்றேன் ஏன்னா ஸ்டேட் சேஞ்ச் ஆக போகுது. இங்க எனக்கு வந்துட்டு எரர் காட்டும். எதனாலனா இதோட ரிட்டர்ன் டைப் வந்துட்டு கண்டெய்னர் தான். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷன் இந்த கலர் கண்டெய்னரோட ரிட்டர்ன் டைப் வந்துட்டு கண்டெய்னர் அப்படின்னு, அதுதான் விட்ஜெட். ஆனா இங்க கெஸ்ட் டிடெக்டரை நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். அதனாலதான் எனக்கு வந்து இந்த மாதிரி எரர் காட்டுது. ஒண்ணு நான் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா கரெக்டா இந்த கெஸ்ட் டிடெக்டரே நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா போயிடும் எனக்கு. ஓகேங்களா, இல்ல நான் என்ன பண்ணலாம்னா காமனா இருக்கணும், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா விட்ஜெட் யூஸ் பண்ணலாம். விட்ஜெட் அப்படின்ற அந்த ஒரு டேட்டா டைப் அந்த கிளாஸை வந்துட்டு கால் பண்ணிட்டேன் அப்படின்னா தட் வில் அப்ளிகபிள் டு ஆல் தி விட்ஜெட்ஸ். கெஸ்ட் டிடெக்டராக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால நான் விட்ஜெட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஃபைன் வந்துருச்சு, கெஸ்ட் டிடெக்டர் வந்துருச்சு. ஸோ இந்த செட் ஸ்டேட்ல என்ன பண்ண போறேன், டிஃபால்ட் கலர் ஈக்குவல் டு யூசர் வந்துட்டு எந்த கண்டெய்னர் வந்துட்டு கிளிக் பண்றாரோ ஸோ அந்த கண்டெய்னர். லைக் வந்துட்டு இப்போ இந்த கலர் கண்டெய்னர் நம்ம பாஸ் பண்றோம் இல்லையா, லைக் வந்துட்டு ஒரு கலர். ஸோ ஆட்டோமேட்டிக்கா யூசர் வந்துட்டு இதை டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க நம்ம என்ன பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்றோமோ, இப்போ யூசர் வந்துட்டு இந்த ப்ளூவை டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ளூ பேராமீட்டருக்கு நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஸோ அது வந்துட்டு அப்படியே டேரக்டா இங்க அப்ளை ஆயிடும். ஓகேங்களா, இங்க வந்துட்டு டேரக்டா அது அப்ளை ஆயிடும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா கலர் ஈக்குவல் டு கலர், அவ்வளவுதான். யூசர் என்ன செலக்ட் பண்ணிருக்கானோ அந்த கலர் அது வந்துட்டு நமக்கு வந்துடும். ஓகேங்களா, இப்போ பாருங்க, இப்போ இருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு கிளிக் பண்றேன், மாறிடுச்சா கலரு, கிரீன் மாறுதா, பிங்க் மாறுதா? ஓகே ஓகே, அவ்வளவுதான் ப்ரோ, இவ்வளவுதான் மேட்டர். இப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு இது கலர் மாறுறதுனால எல்லாமே டார்க் கலரா இருக்கிறதுனால நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. நல்ல வேலை சார்ஜ் இல்லையா, ஒரு மினிட். சார்ஜ் போட்டாச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம நோட் பண்ண வேண்டிய கலர் விஷயம் என்னன்னா, இந்த கலர் டார்க் கலர்ல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்க இந்த ஐகான்ஸ் எல்லாம் பிளாக்ல இருக்கு. அதனால அது அவ்வளவா பாக்குறதுக்கு நல்லா இல்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா யூசரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அதிகப்படுத்துறது விதமா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கலரை வந்துட்டு நம்ம ஒயிட்டா மாத்திரலாம். ஓகேவா, டிஃபால்ட்டா வந்துட்டு ஒயிட் கலர்ல இருக்கும் போது ஒயிட். ஓகே ஃபைன். அதாவது பேக்ரவுண்ட் வந்துட்டு டிஃபால்ட் கலர் ஒயிட்ல, ஸோ நம்ம இங்க செட் பண்ணிருப்போம். ஒயிட் இருக்கும்போது ஃபைன், அது பிளாக்காவே இருக்கட்டும். பட் ஆனா வேற கலர் சூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டா மாறிடணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய இருங்க, ஒன்றும் இல்லை. ஸோ இங்க நம்ம எத்தனை ப்ராப்பர்ட்டி 1 2 3 4 5. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபால்ட்டாவே அதோட கலர் வந்துட்டு பிளாக்ல இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஓகே இந்த 3 ஐகான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஏரோ ஐகான் பார்த்துடலாம். இதோட கலர் வந்துட்டு நான் செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதோட டிஃபால்ட் கலர் வந்துட்டு ஈக்குவல் டு கலர்ஸ் டாட், அதாவது அந்த ஸ்கேஃபோல்டோட கலர் கலர்ஸ் டாட் ஒயிட்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு நார்மலாவே டிஃபால்ட், அதாவது கலர்ஸ் டாட் பிளாக், அந்த பிளாக் கலராகவே இருந்துக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னா ஒயிட் கலரா மாறிடு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஜஸ்ட் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ இதே நான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ லைக் வந்துட்டு இந்த கலரு, இதுக்கான கலர் இருங்க, கலரோட செட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு தென் இதுக்கு தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வேற எங்க இருக்கு ஐகான். ஓகே ஃபைன், இதுக்கு ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டி ஃபீல்டு அப்படின்னு ஒரு இது கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம சொன்ன மாதிரி இந்த ரிட்டன் டைப் வந்துட்டு பேடிங் இருக்கிறதுனால இங்க பேடிங் ரிட்டன் ஆகுது. நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா விட்ஜெட்னே நம்ம கொடுத்துக்கலாம், கொடுத்தாலும் வந்துட்டு யூஸ் ஆகும், ஒன்றும் இஷ்யூ நடக்காது. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல ஸ்டாப் ஆகல. ஓகே, இல்ல ஸ்டாப் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஆமா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு நான் ரீரன் கொடுக்குறேன். சரி ஓகே, ரீரன் கொடுக்குறேன். அது ரீரன் ஆகுற டைம்ல நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது பிசியில் வந்துட்டு சார்ஜ் இல்லைன்னு சொன்னதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எக்ஸிபிஷன். ஓகே, இப்போ ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் மீன்வைல் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் நம்ம அந்த கலரை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே சிம்பிள் தான். இது நம்ம பேஸ்ட் பண்ண போறோம், இந்த ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த கலர்ல பேஸ்ட் பண்ண போறோம். அப்புறம் இன்டெக்ஸ்ட் அந்த ஸ்டைலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பாஸ் பண்ணிட்டு போறோம். ஓகே,
ஓகே, இப்போ நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா ஸ்ரீ ப்ரோ, உங்களுக்கு புரிஞ்சதா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சதா? நம்ம எதுக்காக? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே பர்ஃபெக்ட். இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஆப் வந்துட்டு ரீலோட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகே, ஆப் ரீலோட் ஆகிட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இதளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஓகே, இந்த அலர்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். லைக் வந்து இந்த பெல் சிம்பிள் இருக்குல்ல, பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணின உடனே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு அலர்ட் பாக்ஸ் வரும். இந்த அலர்ட் பாக்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு, லைக் வந்துட்டு ஒன்று டேட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், இன்னொன்று டைம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ கேன்சல் சேவ் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு பட்டன் இருக்கணும். ஓகே ஃபைன், பண்ணிடலாம். ஓகே, ஸோ அது ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பின்டுன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா, இதை நான் வந்துட்டு டேப் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஓகே திஸ் திஸ் ரிமைண்டர் இஸ் பின்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்நாக் பார் மாதிரி ஒன்று வரும். அதையும் நம்ம செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அது அவ்வளோதான் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி நம்ம இந்த மாதிரி டிஸ்பிளே பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே ஓகே ஃபைன். இப்போ ஆப் ரன் ஆயிட்டு இருக்கிற அளவு மீன்வைல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் இதை வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ண பார்க்கலாம் கூட. இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷோ மாடல் பாட்டம் ஷீட் இருக்கு. ஓகே, இது ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இதை நம்ம வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ற விதமா இதை ஒரு மெத்தடா வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் மெத்தடு. ஸோ வந்துட்டு கலர் ஷீட்னு வச்சுக்கலாம். கலர் ஷீட். ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு கீழே வந்துடும். இப்போ எனக்கு வந்துட்டு இது ஃபியூச்சர்ல பார்த்தாலும் எனக்கு வந்துட்டு தெரியணும். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு கமெண்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இட் டிஸ்பிளேஸ் த கலர் ஷீட் அட் த பாட்டம் ஆஃப் த பேஜ். ஓகே ஃபைன், இது நான் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட் திஸ் container acts as a color palette. Okay fine. So இது வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, this is the dynamic text field, in my case for title and ஓகே டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ இது வந்துட்டு நீங்க ரீட் பண்ணாலும் உங்களுக்கு பக்காவா புரியும், யார் ரீட் பண்ணாலுமே புரியும். சரி ஓகே, இங்க பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ ஓகே, கலர் ஷீட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியது என்னன்னா, இருங்க ஆட் ஸ்கிரீன் வைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு டிஃபால்ட்டா ஒயிட்டா இருக்கா. ஸோ இப்போ கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்லாம் மாறுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கலர் பேலட் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் அந்த டெக்ஸ்ட்ல இருந்து எல்லா கலரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒயிட்ல மாறிடுச்சு. ஓகேவா ப்ரோ? இப்போ வந்துட்டு புரியுதா எப்படி பர்ஃபெக்டா இருக்கு? ஓகே, இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா டேப் பண்ணோன்னா சேஞ்ச் ஆகுறது மட்டும் இல்லாம இந்த இது வந்துட்டு பாப் ஆகணும். ஸோ வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் நேவிகேட்டட் டாட் பாப். ஸோ ஏதாச்சும் அது எங்க யூஸ் பண்ணோம்னா, அந்த கெஸ்டட் டிடெக்டர்ல நம்ம யூஸ் பண்ணோம். கெஸ்டட் டிடெக்டர் இருக்கா. ஸோ கலர் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நேவிகேட்டட் டாட் பாப். ஓகே ஓகே, நேவிகேட்டட் டாட் பாப் யூஸ் பண்றேன். இப்போ பாருங்க, நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு நேவிகேட்டட் டாட் பாப் பாப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வாட்டி நான் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாப் ஆயிடும். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட். இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஓகே பேலட் சிம்பிள் கிளிக் பண்றதுக்கு அப்புறம் என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றத நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்துட்டு ஒரு அலர்ட் டைலாக் வரணும். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். அதில் வந்துட்டு டைம் அதெல்லாம் என்டர் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே,
ஸோ அலர்ட் டைலாக் வந்துட்டு டைம் இருக்குமா தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்நாக் பார் நம்ம பண்ணிடலாம். லைக் வந்துட்டு இந்த பின் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் ரிமைண்டர் இஸ் பின்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்நாக் பார் வரணும். ஓகேவா? ஸோ அதை நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பின் எங்க இருக்கு, ஓகே இங்க இருக்கு, மேப் பின் இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு அதை ஆன் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்நாக் பார் மாதிரி காட்டணும். ஸ்நாக் பார் ஸ்நாக் பார்னா ஸோ அதான் ப்ரோ, எப்படின்னா இது ஒரு கீழே ஒரு கண்டென்ட் லைக் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் லைக் அந்த ஃபீல்ட்லாம் யூஸ் பண்றோம். அதாவது யூசருக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒரு ஷார்ட் மெசேஜ் நம்ம ஷோ பண்ணணும் அப்படின்னா ஸ்நாக் பார் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இதுல கண்டென்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இதுல நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் நம்ம கொடுத்துக்கலாம். என்னன்னா வந்துட்டு யுவர் நோட்ஸ்னே வச்சுக்கலாமா, யுவர் நோட்ஸ் இஸ் பின்ட். ஓகே ஃபைன், யுவர் நோட்ஸ் இஸ் பின்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஷோ பண்ணிட்டு லைக் ஸ்டோர் பண்ணிட்டு இது எப்படி நம்ம வந்துட்டு கால் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கேஃபோல்டு மெசேஞ்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். மெசேஞ்சர். ஸோ இதுல வந்துட்டு ஆஃப் கான்டெக்ஸ்ட் டாட் ஷோ ஸ்நாக் பாரு, இதுல அந்த ஸ்நாக்கை பாஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, ஓகே இப்போ பாருங்க நான் வந்துட்டு இந்த இதை ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்றதுன்னு கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி தெரியும். இருங்க உங்களுக்கு விசிபிளா இருக்கா இல்லைன்னு தெரியல. அப்புறம் இப்போ தெரியுதா? ஓகே. ஸோ இது பண்றதுக்கு அப்புறம் யுவர் நோட்ஸ் இஸ் பின்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது மாதிரி வரணும். யூசருக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஸ்நாக் பார் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டா முடிஞ்சிச்சு. ஓகே பின்னெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே டைம் இருக்கு, நம்ம அலர்ட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகே இப்போ அலர்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை நம்ம எங்க நம்ம கொடுக்க போறோம், இந்த பெல்ல நம்ம கொடுக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே அலர்ட்டுக்கு ஷோ டைலாக் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. எப்படி வந்துட்டு அந்த கீழே இருந்து அந்த பாப்பப் வர்றதுக்கு வந்துட்டு ஷோ மாடல் பாட்டம் ஷீட் யூஸ் பண்றோமோ, அலர்ட் டைலாக் யூஸ் பண்றதுக்கு ஷோ டைலாக் யூஸ் பண்ணலாம், இல்ல ஷோ அபவுட் டைலாக் யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணாலும் ஒண்ணுதான். ஷோ அடாப்டிவ் டைலாக்னா லைக் வந்துட்டு ஐஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி டைலாக் பாக்ஸ் வரும், ஆண்ட்ராய்டுக்கு ஏற்ற மாதிரி டைலாக் பாக்ஸ் வரும். ஸோ அது வந்துட்டு நம்மளோட இதுதான், அப் டு அவர் விஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நான் ஷோ டைலாக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே இங்க வந்துட்டு சேம் அதே தான். இந்த முக்கியமான விஷயம் ஸ்கிரீன்ல ஒரு ஸ்கிரீன் ஆட் பண்றது, இல்ல ஒரு ஸ்கிரீன் வந்துட்டு பாப் பண்றது, இல்ல ஒரு ஸ்கிரீன் அதாவது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்நாக் பார் வந்துட்டு ஸ்கிரீனுக்கு மேல வரக்கூடிய விஷயம். இதுக்கு நம்ம ஆஃப் கான்டெக்ட் பாஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி ஸ்கிரீனுக்கு மேல எல்லாத்துக்குமே இந்த கான்டெக்ட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கான்டெக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த லைக் வந்துட்டு இந்த நம்ம எல்லாமே விட்ஜெட்ஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபிளட்டர்ல பேக் எண்ட்ல ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதாவது இதோட பேரண்ட் வந்துட்டு இதுதான், இந்த பில்டுக்கும் இதுக்கும் சம்மதப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கான்டெக்ட் வந்துட்டு பாஸ் பண்றோம். தெரியும் இந்த பில்ல வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டா இந்த கான்டெக்ட் பாஸ் பண்ணுறோம். இந்த கான்டெக்ட் தான் எல்லாமே இதுக்குள்ள யூஸ் பண்றது எல்லாத்துக்குமே நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேவா ப்ரோ? புரிஞ்சதா? ஓகே ஓகே. ஸோ ஓகே பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இந்த கான்டெக்ட்ன்றது ஒரு ஸ்கிரீன்ல முக்கியமான விஷயம். நிறைய ஒரு சில முக்கியமான விஷயம்னாலே கண்டிப்பா கான்டெக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா ப்ரோ? ஓகே இப்போ ஃபைன், இங்க வந்துட்டு கான்டெக்ட் பாஸ் பண்ணிட்டோம். இது வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது. எதை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா அலர்ட் டைலாக ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த அலர்ட் டைலாக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆக்ஷன்ஸ் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பட்டன், என்னென்ன பட்டன் வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். கேன்சலா சேவா அப்படின்ற மாதிரி. ஓகே இப்போ நம்ம இன் அவர் கேஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே பிக்சர் இன் அவர் கேஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே இது வேற டெக்ஸ்ட் பட்டன் ஒன்று வச்சுட்டு ஓகே டெக்ஸ்ட் பட்டன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கேன்சல் இருக்கணும். எலிவேட்டட் பட்டன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு சேவ் இருக்கும். ஓகேங்களா? டெக்ஸ்ட் பட்டன்ல கேன்சல் இருக்கணும், எலிவேட்டட் பட்டன்ல சேவ் இருக்கணும். அதான் என்னோட யூஸ் கேஸ் இந்த இடத்துல. ஏன்னா பார்த்திருந்தாலே தெரியும் கேன்சல்ன்றது ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் பட்டன் இன் த பேக் எண்ட். சேவ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியாது, ஒரு பட்டன் தெரியும். ஸோ அதனால லைக் அந்த எலிவேட்டட் ஃபீல்லா இருக்கு, ஸோ கலர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு எலிவேட்டட் பட்டன் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் பட்டன் என்னவா இருக்க போகுது அப்படின்னா அதோட சைல்ட்ல வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாஸ் பண்றேன். இந்த டெக்ஸ்ட் என்னன்னா கேன்சல். ஓகே ஃபைன், கேன்சல் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்.
அதுக்கப்புறம் வந்துட்டு எலிவேட்டட் பட்டன் ஒன்று ஆட் பண்றேன். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதோட டெக்ஸ்ட் என்னன்னா சேவ். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெட் ஐக்கான் காட்டுது. எதனால அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல இது ஒரு மெத்தட் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது நான் கமா யூஸ் பண்ணக்கூடாது, செமிகாலன் யூஸ் பண்ணி இதை என் பண்ணணும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்றதுக்கு அப்புறம் இப்போ அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டோன்னு பாத்தீங்கன்னா தெரியும் அலர்ட் வந்திருக்கா. லைக் வந்துட்டு ஒன்னு கேன்சல், இன்னொன்று சேவ். இது இருங்க நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அந்த யூஸ் மெட்டீரியல் 3 யூஸ் பண்ணோம்ல, அதனாலதான் இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்க பாத்துருந்தாலே தெரியும், ஜஸ்ட் அந்த சூப்பரா வந்திருக்கும், லைக் அந்த கர்வ்டு அனிமேஷனோட வந்திருக்கும். இதே நான் ஃபால்ஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து அலர்ட் வந்துட்டு எவ்வளவு டிஃபரெண்டா வருதுன்னு மட்டும் பாருங்க. எல்லாமே ஸோ மெட்டீரியல் 3 யூஸ் பண்றது பாருங்க. இப்போ பாத்தீங்களா எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா அலர்ட். ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்பயும் பாத்தீங்களா ப்ரோ டிஃபரன்ஸ் இந்த யூஸ் மெட்டீரியல் யூஸ் பண்றதுனால. கேக்குதா ப்ரோ? ஹலோ ப்ரோ பிரேக் ஆகுது ப்ரோ. அப்படியா ப்ரோ? ஓகே ப்ரோ. ப்ரோ இது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சதா? இது நம்ம எப்படி நம்ம யூஸ் மெட்டீரியல் 3 யூஸ் பண்ணி இது ட்ரூ ஃபால்ஸ் ஜஸ்ட் நம்ம மாத்துறது மூலியமா நமக்கு எப்படி இந்த எஃபெக்ட் மாறுதுன்னு புரிஞ்சதா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அதான் இப்போதைக்கு நான் ட்ரூனே வச்சுக்கிறேன், ஏன்னா பார்க்க நல்லா இருக்கு, எலிகண்டா இருக்கு. ஸோ நான் ட்ரூ வச்சுக்கிறேன். ஸோ ஓகே ஃபைன். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு இது ஓகே. இது நான் வந்துட்டு கலர் கொடுக்குறேன். கேன்சலுக்கு எனக்கு கலர் தேவை கிடையாது, சேவ்க்கான கலர் தேவை எனக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த எலிவேட்டட் பட்டன்ல ஸ்டைல் கொடுக்குறேன். எலிவேட்டட் பட்டன்ல ஸ்டைல் பண்றது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னா எலிவேட்டட் பட்டன் டாட் ஸ்டைல் ஃப்ரம் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இதுல பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு எனக்கு எந்த கலர் தரமா வேணும், யூசர் வந்துட்டு எனக்கு என்ன கலர் இங்க சூஸ் பண்ணிருக்கானோ அந்த கலர் வேணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்க அப்படி ஆக்ட் ஆகல. இங்க வந்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஆரஞ்சுன்னு வச்சிருக்காங்க. நம்ம நல்லா இருக்கணும்ல, நம்ம யூசருக்கு நம்ம பக்காவா நம்ம பண்ணணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க என்ன கலர் சூஸ் பண்ணிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சேவ் பட்டன் காட்டணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா டிஃபால்ட் கலரை இங்க பாஸ் பண்றேன். ஓகேங்களா? பாஸ் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த உடுக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் கலர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு பாத்தீங்கன்னா கமா போடல. ஓகே. எலிவேட்டட் டாட் பட்டன் ஸ்டைல் ஃப்ரம் இது நம்ம ஃபோர்கிரவுண்ட் கலர் ஃபோர்கிரவுண்ட் கலர் யூஸ் பண்ணோம். ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே ஒயிட்ல இருக்க போகுது. ஸோ ஒயிட்ல இருக்கட்டும். ஃபைன். ஓகே. இப்போ பாருங்க. ஓகே ஃபைன். இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்துட்டு மாறிடுச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு டிஃபால்ட் கலர் இப்போ எதுவுமே சூஸ் பண்ணல யூசர். நீங்க பாருங்க எதுவுமே சூஸ் பண்ணல அப்படின்னா எனக்கு என்ன கலர்ல இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். அப்போ எனக்கு வந்துட்டு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதை நான் என்ன பண்ணலாம்னா இங்கேயும் நான் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஒயிட்டா இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட கலர் நீ வந்துட்டு காட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இருங்க இது வந்துட்டு உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஓகே. ஒயிட்டா இருந்துச்சு அப்படின்னா அப்போ எனக்கு வந்துட்டு நார்மல் கலர் லைக் கலர்ஸ் டாட் ப்ளூ. ஓகே ஃபைன். ப்ளூல காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். மிச்ச டைம் இல்லை அப்படின்னா டிஃபால்ட் கலர் என்னவோ அதை நீ வந்துட்டு ஷோகேஸ் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ப்ளூ கலர்ல ஓகே விசிபிளா இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஆக்ஷன் நம்ம ஆட் பண்ணிட்டோம், கண்டென்ட் நம்ம ஆடே பண்ணல. ஸோ கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட் இருக்க போகுது அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த வென் டு ரிமைண்ட். ஓகே வென் டு ரிமைண்ட் இருக்க போது, அப்புறம் 2 ஃபீல்ட் இருக்க போகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த வென் டு ரிமைண்ட் நம்ம போட்டுடலாம். அது வந்துட்டு என்னன்னா டைட்டில் அப்படின்னு ஒன்று இருக்கும். டைட்டில்ல வென் டு ரிமைண்ட். ஓகே வென் டு ரிமைண்ட் யூஸ் பண்ணிட்டான். அவ்வளவுதான், ஜஸ்ட் டெக்ஸ்ட் பாஸ் பண்றேன். இப்போ அமுக்குறேன் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அலர்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வென் டு ரிமைண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 2 ஆக்ஷன் பட்டனோட வந்துருச்சு. ஓகே ஃபைன். பர்ஃபெக்ட். இப்போ வேற கலர் சூஸ் பண்றேன். ஓகே பிங்க் சூஸ் பண்றேன். ஓகே சூப்பர் பர்ஃபெக்ட். எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. ஓகே. ஓகே. இப்போ வந்துட்டு என்னன்னா இதுல 2 ஃபீல்ட் ஆட் பண்ணோம். ஒன்னு வந்துட்டு டேட்டுக்கு, இன்னொன்னு டைமுக்கு. ஸோ ஓகேவா, டேட்டு டைம் ஆட் பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் வந்துட்டு கான்செப்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது டேட் டைம் பிக்கர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அது மெத்தட் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு டைம் எடுக்கும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அலர்ட் வந்துருச்சு. இந்த அலர்ட் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒன்னு நான் வந்துட்டு சுத்தி முத்தி டேப் பண்ண அப்படின்னா எனக்கு வந்துட்டு போயிடும். இல்லைன்னா எனக்கு அந்த எனக்கு ஆனா இந்த பட்டனை இது பண்ணாதான் எனக்கு போகணும். ஓகேவா? ஆனா எனக்கு பட்டன் டேப் பண்றேன் எனக்கு வந்துட்டு பாப்பே ஆகல. ஸோ இங்க நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ரெண்டுத்துக்கும் நேவிகேட்டர் டாட் பாப் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா எனக்கு எப்படியும் சேவ் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், சேவ் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு பாப் ஆகணும் ஸ்க்ரீன். அதே மாதிரி தான் கேன்சல் பண்ணாலுமே பாப் ஆகணும். ஸோ ரெண்டுத்துக்குமே இது வந்துட்டு ஒரு காமனான ஒரு ஈவெண்ட். ஸோ சேவ் பண்றேன், இப்போ பாருங்க, கிளிக் பண்றேன், கேன்சல் கொடுக்குறேன், ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஜஸ்ட் லைக் இட், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ அவ்வளோதான், நமக்கு எது எல்லாமே பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. பிங்டு, யுவர் நோட்ஸ் இஸ் பிங்டு. அப்புறம் இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணா வென் டு ரிமைண்ட் கேட்குது. ஸோ 2 ஃபீல்ட் ஆட் பண்ணோம். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிடலாம், பார்த்துக்கலாம் அதை பத்தி. அப்புறம் கலர் பேலட்டும் நம்ம சூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் ஆகுது. ஸோ சேவ் பட்டன் கிளிக் பண்றேன், லைக் வந்துட்டு இந்த டன் பட்டன் கிளிக் பண்றேன், பேக் டு டிஸ்பிளே ஸ்கிரீன் போகுது. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேட் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே நோட்ஸ் எப்படி நம்ம ஷோகேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம காட்டலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு டைம், இதுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணி யூஐ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபயர் பேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாளைக்கு. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஃபயர் பேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபயர் பேஸோட இன்ட்ரோ போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் பார்த்துடலாம். எப்படி வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் இதுலயே லைக் வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் ஆட் பண்ணிடலாம் நம்மளே. கூகுள் அத்தன்டிகேஷனுக்கு ஒரு ஸ்கிரீன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த அத்தன்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்றளோ நாளைக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரூட் ஆப்ரேஷன்லாம் வந்துட்டு டைம் இருந்து கண்டிப்பா அடுத்த கிளாஸ் டைம் இருக்காது, இவ்வளவு பண்ணாலே வந்துட்டு ஃபுல் ஆயிடும். ஸோ அதான் இதுக்கப்புறம் நம்ம என்ன நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்கிரீன் ஆட் பண்ண போறோம், டிஸ்பிளே ஸ்கிரீன் ஆட் பண்ணிட்டு ஃபயர் பேஸ் அத்தன்டிகேஷன் எனபிள் பண்ண போறோம். எனபிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கிரீனுக்கு வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த க்ரூட் ஆப்ரேஷன்லாம் யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு கிளவுட் ஃபைல் ஸ்டோர் யூஸ் பண்ண போறோம். ஓகே ப்ரோ, புரிஞ்சதா? ஓகே. ஸோ நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துட்டோம். நம்ம அட் எண்ட் வந்துட்டு உங்ககிட்டயே வந்துட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், ஒரு நோட்ஸ் அப்ளிகேஷன் இருக்கும் வித் அத்தன்டிகேஷன், அப்புறம் வந்துட்டு இந்த க்ரூட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லாமே, ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் உங்ககிட்ட இருக்கும். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே, நீங்க உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்து நீங்க பண்ணுங்க, புரிஞ்சுட்டு கோட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ, நம்ம பார்த்தாலும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? ஓகே தான் ப்ரோ. நான் இது பிராக்டிஸ் எக்ஸாம் பண்ணிட்டு அப்படி கேட்குறேன் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ அதான் ப்ரோ, நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடு வரும். இப்போ பாத்தீங்கன்னா அதான் நோட்ஸ் அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்றதுக்கு மொத்தமாவே வந்துட்டு எவ்வளவு வரும் தெரியுமாவும்? மேக்ஸிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும். 1.5 hours ஃபயர் பேஸோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு அந்த லாஜிக்லாம் இருக்கட்டும் ஒரு 2 hours தான் ஆகும். அவ்வளவுதான், ஒரு நாள்ல நம்ம ஒரு அப்ளிகேஷனை நம்ம வந்துட்டு பில்ட் பண்ணலாம். பட் ஆனா அது வந்துட்டு டிபெண்ட்ஸ் தான் நம்மளோட ஸ்பீடை பொறுத்து. இப்போ நமக்கு வந்துட்டு டச் இருந்துட்டு ப்ராக்டிஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த 2 hours நம்ம பர்ஃபெக்டா நம்ம யூஐயோட ஃபுல்லா பர்ஃபெக்டா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுவே நம்ம கொஞ்சம் அது நம்ம இட் டிபெண்ட்ஸ் தான் நம்ம ப்ராக்டிஸ் பொறுத்து. 2 hours முடிக்கலாம், 1 day முடிக்கலாம், 2 day முடிக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஆன் ட்ராக்ல நம்மளோட ப்ரோக்ரஷனை வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. ஓகே அப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி கோட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மசில் மெமரின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ லைக் வந்துட்டு இதுக்கப்புறம் இதுதான் பண்ணணும், இதுக்கப்புறம் இதுதான் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல ஜஸ்ட் ஒரு இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுல இங்க பாத்தீங்கன்னா இன்டெக்ஸ்டே அவன் வந்துட்டு கொடுக்கல. ஸோ நம்ம இன்டெக்ஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ டைப் பண்றதுக்கு அப்புறம் அது வந்துட்டு மறையணும், அப்புறம் இந்த பார்டர் இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்ட மாதிரி நமக்கே இது இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு எப்படி தெரியுது அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா நமக்கே தெரியும் ப்ரோ எதுக்கப்புறம் எது யூஸ் பண்ணணும், அப்புறம் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. அதாவது டிஃபால்ட்டா வந்துட்டு பிளாக் இருந்தது. ஸோ இது சூஸ் பண்ணா இது டார்க் கலரா இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரிஞ்சது, அதனால ஒயிட்டா மாத்தணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால நம்ம ஒயிட்டா மாத்தணும். ஸோ அவ்வளவுதான் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கும் தெரியும் இதுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும். சரி ஓகே இது இப்போதைக்கு இது இப்படி இருக்கு, ஸோ இந்த அப்ளிகேஷன்ல இன்னும் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ப்ரோ, ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஏதாச்சும் டவுட்ஸ்னா பார்த்துக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஓகே சரி ப்ரோ. ஓகே ப்ரோ, மீட் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நாளைக்கு கிளாஸ் வந்துட்டீங்களா ப்ரோ? நாளைக்கு எத்தனை மணிக்கு ப்ரோ? நாளைக்கும் இதே டைம் தான் ப்ரோ இருக்கும், சேம் டைம் தான் இருக்கும். இதே டைமிங்னா கஷ்டமா? இல்ல கால்டனா கூட வரேன் ப்ரோ. அப்படியா? ஓகே 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 சரி ப்ரோ. ஓகே அப்போ வந்துட்டு மார்னிங்னா என்ன டைம் ப்ரோ வச்சுக்கலாம்? 10 to 11:30 அந்த மாதிரி வச்சுக்கலாமா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ நான் அது தெரியல, நான் சுகந்த் ப்ரோ கிட்ட நான் பேசிட்டு நான் சொல்றேன் ப்ரோ என்ன. ஏன்னா இப்போ வந்துட்டு நாளைக்கு அதாவது 8 to 9:30 வச்சா நீங்க வந்துட்டு வரமாட்டீங்க அப்படின்னா நாளைக்கு கிளாஸ் நமக்கு வேஸ்ட் ஆயிடும். ஸோ நல்லா பார்க்கலாம், நம்ம வந்துட்டு சுகந்த் ப்ரோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் வைக்க ட்ரை பண்றோம். சரி ஓகே ப்ரோ.
ஓகே ப்ரோ. ஸோ அதான் நீங்க கேட்ட மாதிரி தான் ப்ரோ வச்சிருக்கேன். மோஸ்டா இந்த ஷெடியூல் வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும், சாட்டர்டே சண்டே தான் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு 1-2 மட்டும் இருக்கும். எதனால அப்படின்னா காந்தி ஜெயந்தி லீவு. ஸோ 2ஆம் தேதி வந்துட்டு பாத்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி. ஸோ அதனால 1ஆம் தேதி வந்துட்டு நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க. ஸோ அதனால வந்துட்டு வச்சிருந்தேன். அப்புறம் வந்துட்டு 2 வந்துட்டு லீவு. ஸோ அதனால வச்சிருந்தேன். வேணா நம்ம ஓகே நம்ம அந்த லீவ் டைம் வேணா ஈவினிங் வைக்காம மார்னிங்ல வைக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, அந்த 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 1-2 வந்துடுறீங்களா? அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல? 1-1-8-9. நான் வெனஸ்டே லீவ்னா நான் கன்ஃபார்மா வந்துடுவேன் ப்ரோ. டியூஸ்டே வந்துடுவேன், வெனஸ்டே வந்துடுவேன். ஓகே ஓகே ப்ரோ, பெர்ஃபெக்ட். ஓகே ப்ரோ, அப்போ நான் வந்துட்டு இந்த லீவ் டைம் அதாவது சண்டே அப்புறம் இந்த 2 அப்புறம் நெக்ஸ்ட் சண்டே இருக்கா? 2. ஓகே. ஸோ நான் இது மட்டும் நான் வந்துட்டு மார்னிங் நான் வைக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? நான் தேர்ஸ்டே ஒரு நாள் தான் ப்ரோ, அப்புறம் தேர்ட்ல இருந்து வர மாட்டேன். அப்புறம் ஃபோர்த்ல எக்ஸாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு ப்ரோ. 4th எக்ஸாம் முடிஞ்சிருக்கா? ஓகே ஓகே. அதனால ஃபோர்த் ஈவினிங் கூட வரும் ப்ரோ. 4th ஈவினிங் கூட வரீங்களா? ஓகே. ஓகே ப்ரோ. ஆனால் வந்துட்டு இப்போ 4th வந்துட்டு எனக்கு வந்துட்டு வெளியே போக வேண்டிய வேலை ஒன்று இருக்கு. ஸோ அதனால 5th இருந்து நம்ம வச்சுக்கலாம். அதான் 5th ஓகே ப்ரோ. 6th அப்படியே நம்ம கண்டினியூ பண்ற மாதிரி வச்சுக்கலாம். 7 8 அந்த மாதிரி முடிஞ்ச அளவு நம்ம ஓகே சீக்கிரமா ப்ரோ. நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அதான். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்களும் பண்ணுங்க. ஸோ அதான் நம்ம இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பண்ணி முடிச்சுட்டு ஏபிஐ நம்ம பார்க்கும்போது வெதர் அப்ளிகேஷன் யூஐ நம்ம பில்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓகே ப்ரோ. அதுவுமே நம்ம கொஞ்சம் பார்த்து இதில் இந்த மாதிரி சேலஞ்ச் மாதிரி நம்ம ஒன்று எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். நமக்கும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் நாளைக்கு மீட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. பை ப்ரோ. ஓகே ப்ரோ. பை ப்ரோ. பை ப்ரோ.